الأنبياء وسيد المرسلين نبينا محمد وآله وصحبه ومن سار على نهجه إلى يوم الدين أما بعد அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளினால் நாங்கள் இலகுவான அமல்கள் அதிகமான நன்மைகள் என்ற தொடர் வகுப்பினுடைய இரண்டாவது வகுப்பிலே நாங்கள் சந்திக்கின்றோம். அல்லாஹு தஆலா எங்கள் மீது இரக்கப்பட்டதன் காரணமாக, அல்லாஹு தஆலா எங்கள் மீது அன்பு கொள்வதன் காரணமாக அல்லாஹு தஆலா இவ்வாறான சந்தர்ப்பங்களை எங்களுக்கு அடிக்கடி வழங்கி கொண்டே இருக்கின்றான். இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் பல வேளைகள் சோழிகளுக்கு மத்தியிலே அல்லாஹு தஆலா அவனுடைய மார்க்கத்தை, அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தைகளை படிப்பதற்கும் அதை எங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துவதற்கும் அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வதென்பது மிக மிக பெரிய ஒரு அருள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் நாங்கள் கடந்த வகுப்பிலே இலகுவான அமல்கள் அதிகமான நன்மைகள் என்ற தொடர் வகுப்பு, இன்ஷா அல்லாஹ் இது 10 வகுப்புகளை கொண்ட ஒரு தொடர். இதுல சென்ற வகுப்பு முதலாவது வகுப்புல நாங்க சில விஷயங்களை பார்த்தோம். அதாவது சுவர்க்கத்திலே ஒரு மனிதனுக்கு ஒரு வீட்டை, மாளிகையை பெற்றுத்தரக்கூடிய அமல்கள் குறித்து நாங்கள் சென்ற வகுப்பிலே பார்த்தோம். அதுல மிக முக்கியமாக நாம் அன்றாடம் எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டிய, கடைபிடித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மிக முக்கியமான அமல் முன்பின் சுன்னத்துக்கள். அப்ப அதற்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு என்ன என்பதை நாங்கள் பார்த்தோம். அதே போன்று துஹாவுடைய தொழுகை, துஹருடைய முன் 4 ரக்காத்துக்கள், துஹாவுடைய 4 ரக்காத்துக்கள், அதை ஞாபகமூட்டி நம்ம அடுத்த வகுப்புல போவோம். துஹாவுடைய தொழுகையும், துஹாவுடைய தொழுகை என்ன, அவ்வாபின் ஏன், சலாத்துல் அவ்வாபின் என்று ஏன் துஹாவுடைய தொழுகைக்கு சொல்லப்படுகிறது, இஷ்ராக்குடைய தொழுகை துஹாவுடைய தொழுகைக்கு மத்தியில் உள்ள உடன்பாடு, அது ரெண்டும் உள்ள வேறுபடுகின்ற மையப்புள்ளி என்ன என்பது சம்பந்தமாக நாம் சென்ற வகுப்பில் நாங்கள் பார்த்தோம். எனவே ஒரு மனிதர் துஹாவுடைய தொழுகை தொழுகிறார், அதே போன்று துஹருடைய முதல் 4 ரக்காத்துக்களையும், முன் சுன்னத்து 4 ரக்காத்துக்களையும் தொழுகிறார் என்றால் அவருக்கு அல்லாஹு தஆலா என்ன கூலியை கொடுப்பான் என்பதை நாங்கள் பார்த்தோம். அதே போன்று சந்தைக்கு ஒருவர் செல்கின்ற பொழுது, ஒரு கடை தெருவுக்கு, கடை வீதிக்கு, பஜாருக்கு, ஒரு கடைக்கு, ஒரு 4 கடை 5 கடை இருக்குது, இந்த இடத்துக்கு செல்கிறாரோ, அப்படி செல்லக்கூடிய மனிதர் ஒரு துவாவை ஓதினால், லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த துவாவை ஓதுகின்ற பொழுது அவருக்கு அல்லாஹு தஆலா என்ன சிறப்புகளை கொடுக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். அப்படியான விடயங்களை நாங்கள் சென்ற வகுப்பிலே பார்த்தோம். அதோடு சேர்த்து நாம் அதனை எங்களுடைய வாழ்க்கையிலே அமலுக்கு கொண்டு வர வேண்டும் இன்ஷா அல்லாஹ். ஈல்மு எப்ப பிரயோசனம் அளிக்கும் என்றால் அமல் இருக்க வேண்டும். அமல் இல்லாம வெறும் இல்மு மட்டும் இருந்தால் அதுல எந்த பிரயோசனம் இல்லை. ஷைத்தான் மிகப்பெரிய அறிவாளி தான், அதனால எந்த பிரயோசனம் இல்லை. அதனால இல்ம் இருந்தால் அமல் இருக்க வேண்டும். அமல் இருப்பவர்கள் தான் உலமாக்கள். உலமாக்கள் அமல் செய்வார்கள், அமல் செய்யாதவர்கள் உலமாக்கள் அல்ல. அமல் என்று சொன்னா நாங்க நினைப்பதல்ல, குர்ஆனும் சுன்னாவும் எதை சொல்லி தருகிறது அதுதான் அமல். அது அல்லாம யார் எதை சொன்னாலும் அது அமலாக போவதில்லை என்ற ஒரு புரிதலை நாம் ஆரம்பத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும். அத்தோடு அந்த கடைசியாக நாம் சொன்ன துவாவுல, அதாவது ஒரு சந்தைக்கு செல்லுகின்ற பொழுது ஓதுகின்ற துவாவுல அல் ஹைர் குல்லுஹு, அந்த குல்லுஹு என்ற வார்த்தை திருமிதியினுடைய அறிவிப்பில் இல்லை, வேதியல் ஹைர் என்று தான் இருக்குது. அதனால நீங்க ஹிஸ்னுல் முஸ்லிம் எடுத்து பார்த்தால் துவாக்கள் வார புத்தகங்கள்ல ஆதாரபூர்வமான செய்திகள் உள்ள துவாக்கள் எடுத்து பார்த்தால் எல்லாமே ஆதாரபூர்வமான நமக்கு சொல்ல முடியாது. ஆதாரபூர்வமாக அதிகமாக ஆதாரபூர்வமான செய்தியில் உள்ள துவாக்களுடைய இதை ஹிஸ்னுல் முஸ்லிம் எடுத்துக்கொள்ளலாம். அதுல பார்த்தா வேதியல் ஹைர் என்று மட்டும் தான் வரும். யார் சந்தைக்குள்ள நுழைகிறாரோ, கடை தெருவுல செல்கிறாரோ அவர் வேதியல் ஹைர் என்ற வார்த்தை வருது. அப்ப அது திருமிதியில் வரக்கூடிய அறிவிப்பு. இப்னு மாஜாவில் வரக்கூடிய அறிவிப்பு வேதியல் ஹைர் குல்லுஹு வருது. அந்த குல்லுஹுண்ட வார்த்தை இப்னு மாஜாவுடைய அறிவிப்புல வருது. அப்ப எனவே மேலதிகமா குல்லுஹுண்ட வார்த்தை வருகிறதுனால அந்த ரிவாயத்தை அங்க பதிவு செஞ்சோம். அப்ப எனவே துஆவுல ஆதாரபூர்வமான செய்தி தான், ரெண்டுமே வச்சு பார்க்கும்போது ஆதாரபூர்வமான செய்தி. அப்ப அந்த அடிப்படையில் தான் வேதியல் ஹைர் என்று ஒரு ஆள் ஓதினாலும் அது பிரச்சனை அல்ல, ஏன்னா திருமிதியினுடைய அறிவிப்புல வந்திருக்கு. இப்னு மாஜாவுடைய அறிவிப்புல வேதியல் ஹைர் குல்லுஹு என்று வருது. அந்த குல்லுஹு என்பதை சேர்த்துக் கொண்டாலும் அதுவும் ஒரு ஹதீஸ்ல வந்தது, அதுல பிரச்சனை கிடையாது. சில புத்தகங்கள், துவா புத்தகங்கள் வேதியல் ஹைர் என்று மட்டும் தான் இருக்குது. இப்ப நாம சொன்ன ஹதீஸை பொறுத்தவரை திருமிதியில அந்த இப்னு மாஜாவில் வரக்கூடிய செய்தி ரெண்டுமே சஹீஹான ஹதீஸ். நிறைய பேருக்கு இந்த ஒரு ஞாபகமூட்டில சொல்லி கொண்டு நான் அடுத்த நம்முடைய வகுப்புக்குள்ள போவோம். சிலர் என்ன செய்யறாங்கன்னா, இன்னைக்கு இந்த இணையதளங்கள், இந்த சமூக வலைத்தளங்கள்ல சில நன்மைக்குரிய விஷயங்களை பகிர்ந்து கொள்றாங்க.
உண்மையிலே வந்து அதுல மிக மிக பலவீனமான செய்திகளை, இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை பகிர்ந்து கொள்ற ஒரு 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 மிக ஒரு என்ன பாதகமான ஒரு செயல் நம்ம பார்க்கிறோம். இல்லாத பொல்லாத இட்டுக்கட்டப்பட்ட மௌதுவான மிக பலவீனமான செய்திகளை போட்டு இதுக்கு இன்ன சிறப்புன்னு சொல்றாங்க. அதுவும் பிழையான ஒரு விஷயம். இன்னும் ஒரு சிலருக்கு ஹதீஸ் அதனுடைய உசூல் விதிகள் தெரியாம அவங்க ஏனோ தானோட சொல்லி, அதாவது எங்கேயாவது ஒரு தமிழ்ல எங்கேயாவது ஒரு கட்டுரையை படிச்சு போட்டு அல்லது யாராவது ஒரு விதத்தை வைத்து ஒரு 2 வகுப்பை படிச்சு போட்டு என்ன செய்வாங்கன்னா, இதுல ஒரு அறிவிப்பாளர் வராது, எனவே இந்த ஹதீஸ் லைஃப், இதுல எந்த அறிவிப்பாளர் வரா லைஃப், எங்கேயாவது கேட்டதை பிடிச்சி என்ன சொல்றது அப்படி சொல்றது. அதல்ல, அந்த விதியை பொறுத்த வரையில அது தெளிவாக படிக்காத வரையில உதாரணமாக சஹீஹ்னா என்ன, சஹீஹ் லிகரீனா என்ன, ஹசன்டா என்ன, ஹசன் லிகரீனா என்ன, எப்போ ஒரு ஹதீஸ் சஹீஹ் ஆகும், எப்போ லைஃப் ஆகும், எப்போ ஹசன் ஆகுங்கிற அந்த விதிகள் எல்லாம் ஒரு பரந்த விரிந்த ஒரு 5, 10, 20, 30 வருஷங்கள் படிக்க வேண்டிய ஒரு விஷயம். நான் படிச்சு முடிச்சு நம்ம படிச்சு கொண்டே இருக்கணும். அது தானே. அப்ப எனவே இது சிலர் என்ன செய்யறாங்க, சஹீஹான ஹசனான செய்திகள் எல்லாம் ஏதோ ஒரு அறிவிப்பாளர் பலவீனமானது என்பதனால ஹதீஸை லைஃப் ஆக்கிடுவாங்க. அது அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா ஒரு ஹதீஸ் பல துருக்கங்கள்ல பல வழிகள்ல வரும்போது அதுக்கு ஒரு சக்தி இருக்கிறது என்பதெல்லாம் விதி. அப்ப எனவே அப்படி அந்த ஒரு ஆழமான விரிவான ஒரு பார்வை இல்லாத ஒரு மேலோட்டமாக ஹதீஸை நுனிப்புள் மேய்ஞ்சு கொண்டு போற அல்லது இந்த சமூக வலைத்தளங்களை சும்மா செய்யக்கூடியவர்களை நம்பி நீங்க அந்த ஒரு ஹதீஸ் பலவீனமானது என்ற ஒரு எல்லைக்கு போயிடவும் கூடாது. அதே மாதிரி கிடைக்கிற வார போற எல்லா லைஃபான மௌதுவான செய்திகளையும் நம்ம எடுத்து அமல் செய்ய ஒரு நிலைக்கு போக முடியாது. இந்த துறையில நம்பகமான உங்களுக்கு பரிச்சயமான ஒரு அறிஞரிடம் நீங்கள் தங்கியிருக்க வேண்டும். நீங்க அவங்கள்ட்ட நேரடியாக கேட்கணும் அல்லது அவங்ககிட்ட ஏதாவது ஒரு வழிமுறையில அவங்ககிட்ட கேட்டு நீங்க உறுதிப்படுத்தி கொண்டு அமல்களை செய்யுங்க. இந்த காலத்தை பொறுத்தவரையில ஏன்னா யார் எதை சொல்றாங்கன்னு தெரியும். சில சரியான செய்திகளை மறுக்கக்கூடிய, நேரடியாக சரியான ஹதீஸை வந்து குத்திக்கு படையில மறுக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. அப்படி ஒரு கூட்டம் இன்னைக்கு பாக்குறோம். அதே மாதிரி இன்னும் ஒரு கூட்டம் வந்து இந்த விதிகள் தெரியாம சும்மா மேலோட்டமாக 4 பேர்ட்ட 3 பேர்ட்ட 2-3 ஆர்டிகல் கட்டுரையில வாசி போட்டு அப்படி பாக்குற கூட்டம் எல்லாம் இருக்குது. அதனால வந்து இந்த துறையில நம்பகமான அறிஞர்களுடைய கருத்துக்களை முன் வச்சு பேசக்கூடிய சலபு சாலிஹினுடைய மன்ஹஜில வழிமுறையில் இருக்கக்கூடிய அறிஞர்களை இனம் கண்டு அதுல இருந்து இல்ம் எடுத்துக்கொள்வது மிக முக்கியமான விஷயம். நம்ம அடிக்கடி சொல்றதான் இல்ம் என்பது தீன். அதை நீங்க யார்கிட்ட எடுக்கிறீங்க என்பதுல கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்ற செய்தியை சொல்லிவிட்டு, நாம சென்ற வகுப்புல பார்த்ததோடு சேர்த்து இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு அமல், அது பொதுவாக நாம் கடைபிடிக்க வேண்டிய அமல், அது இல்லாமல் போய் கொண்டிருக்கக்கூடிய அமல், ஆனா அதுக்கு சிறந்த மிக உயர்ந்த கூலி உள்ள அமல், சரியான செய்தியில வரக்கூடியதான். ஒரு ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1, 2, 3, 4 அமல்களை சொன்னாங்க. 4 அமல்களை சொல்லி போட்டு அதுக்கு ஒரு பெரிய கூலியை சொன்னாங்க. அது என்ன ஹதீஸ்னு பாப்போமா? அதுக்கு சிறப்பை பார்த்துட்டு அந்த ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி பார்ப்போம். இந்த நான் சொல்லக்கூடிய செய்தி வந்து சஹீஹுல் ஜாமியில அல்லாமா அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சஹீஹுல் ஜாமி இமாம் சுயூத்தில நம்ம அடிக்கடி சொல்றதான், சரியானதை மட்டும் அல் ஜாமி ஸகீர் இமாம் சுயூத்தில, சஹீஹுல் ஜாமிங்கிறது இமாம் அல்பானி, அதுல இருக்கக்கூடிய சரியான செய்திகள் எழுதுறாங்க. அது மாதிரி இந்த ஜாமி ஸகீர் தான் ஃபைதுல் கதீர், இமாம் முனாவிட ஃபைதுல் கதீர் வந்து ஜாமி ஸகீருடைய ஒரு விரிவுரை தான். ஃபைதுல் கதீர் இமாம் முனாவின்னு சொல்லுவோமே, அது ஒரு அறிவுக்காக சொன்னேன். இமாம் முனாவி ரஹ்மத்துல்லாஹியுடைய செய்தி நம்ம இதுக்கு முன்னால பார்த்தோம். அப்ப சஹீஹுல் ஜாமியில அல்லாமா அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சஹீஹுல் ஜாமியில அல்லாமா அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த செய்தியை 2123வது செய்தி, அதாவது சஹீஹுல் ஜாமியில பதிவு செய்யப்பட்டாலே அது அவருடைய பார்வையில சரியானது, அறிவிப்பாளர் தரமானது. 2123வது செய்தி. அதே போன்று அத்தர்கீப் வத்தர்ஹீப், அத்தர்கீப் வத்தர்ஹீப் வந்து இமாம் முன்திரி ரஹ்மத்துல்லாஹியுடைய ஒரு புத்தகம். தர்கீப்னா ஆசை ஊட்டக்கூடியது, தர்கீப்னா பயங்காட்டக்கூடியது. அப்ப சொர்க்கத்தை கொண்டு ஆசை ஊட்டுற அதே நேரம் நரகத்தை கொண்டு நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் எச்சரிக்கை செய்ய வேண்டும். அப்படி ஹதீஸ்ல தொகுத்தது நிறைய தர்கீப் தர்ஹீப் நிறைய இருக்குது. அந்த அது ஒரு தனி தலைப்பு. அந்த தர்கீப் வத்தர்ஹீப்ல இமாம் முன்திரி ரஹ்மத்துல்லாஹியுடைய தர்கீப் வத்தர்ஹீப் அல்லாமா அல்பானி ரஹ்மத்துல்லாஹி சஹீஹ் தர்கீப் வத்தர்ஹீப் என்றும் சரியான செய்தி எழுதுகிறாங்க. அப்ப எனவே சஹீஹ் தர்கீப் வத்தர்ஹீப்ல 617வது செய்தி, 617வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று சஹீஹ் தர்கீப் வத்தர்ஹீப்ல 617, அது மாதிரி வந்து 2692வது செய்தி, 2692வது செய்தியிலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சந்தர்ப்பத்தில் அப்படி என்ன செய்ய மாறி வரும். அது மாதிரி மிஷ்காத்துல் மசாபில ஹத்தீப் திப்ரிஸி ரஹ்மத்துல்லாஹி மிஷ்காத்துல் மசாபி, அது நம்ம ஒரு மூல நூலாக அடுக்கிற இல்லை தானே, அது அரபு மதரசாக்கள்ல கடைசியா படிச்சு கொடுப்போம் மிஷ்காத்துல் மசாபின்னு சொல்லி தானே.
மிஷ்காத்னு சொல்லுவாங்க. அதுக்கு அது வந்து ஒரு மூல நூல் நம்ம எடுக்க முடியாது. அல்லாமா அல்பானியுடைய சில தஹ்ரீஜ் அதுல இருக்குது. அதனால மிஷ்காத்ல செய்தி வருது. அதை நம்ம வந்து ஆதாரமா சொல்ல முடியாது ரவா மிஷ்காத். ஏன்னா அது மசாதிர் அஸ்லியா இல்ல. அவ்வளவுதான். அப்ப இதுல சையுல் ஜாமியில வருது. சையுல் ஜாமியில வரக்கூடிய சையான ஹதீஸ், அது மாதிரி சஹீஹ் தர்கீப் வ தர்ஹீப், அது மாதிரி மிஷ்காத்துல் மசாவிலையும் பதிவாகி இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப நம்ம வருவோம் இந்த செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, இன்ன ஃபில் ஜன்னதி குரஃபன், இன்ன ஃபில் ஜன்னதி குரஃபன், சொர்க்கத்திலே சில மாளிகைகள் இருக்கிறது. உர்ஃபாட பண்பு தான் குரஃப் அப்படின்னா சொர்க்கத்திலே சில அறைகள். அப்படின்னா சொர்க்கத்திலே கூடிய அறைகள் எல்லாம் மாளிகை தான். பைத்துன்னு வந்தாலும் சரி, பைத்தா வீடு, வீடுனா எப்படி சொர்க்கத்துல இந்த மாதிரி வீடா இல்ல, அது பவளம் முத்து மாணிக்கம். நம்ம படித்தோம் ஏற்கனவே சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய செய்தி. மூமினுக்கு ஒரு ஒரு கூடாரம் இருக்கும், அது எப்படிப்பட்டதெல்லாம் நாங்க படிச்சோம். சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய செய்தி அப்படி இருக்குது விரிவாக. அப்ப சொர்க்கத்துல சில அறைகள் இருக்கும். இன்னஃபில் ஜன்னதி உரஃபன், சில அறைகள் இருக்கும், மாளிகை மாளிகை. அதுல துரா துஹூருஹா மின் புத்தூனிஹா வ புத்தூனுஹா மின் துஹூரிஹா, அதனுடைய உள்புறம் உள்ள இருந்து வெளியே பார்த்தா வெளியே விளங்கும், வெளியில இருந்து உள்ளுக்கு பார்த்தா உள்ள விளங்கும். அப்படிப்பட்ட ஒரு மாளிகை. அப்படின்னா நம்ம பாக்குற கண்ணாடி கிளாஸ் அப்படி அந்த மாதிரி அப்படிதான் நம்ம நினைப்போம். ஒரு ஹூர்லீனை வந்து ஒரு சொர்க்கவாதி பார்த்தா உள்ளுக்குள்ள இருக்கிறதெல்லாம் விளங்கும், காலுக்குள்ள கைக்குள்ள இருக்கிறதெல்லாம் அப்படியே எல்லாம் நரம்பெல்லாம் விளங்கும். அந்த அளவுக்கு அவளாயே அல்லாஹ் அப்படி கண்ணாடியை படைச்சிருக்கிறாண்டால் இந்த சொர்க்கத்து மாளிகை எப்படி இருக்கும்? அப்ப இது முத்து பவளம் மாளிகை அல்லாஹ்வுத்தால ஒரு நம்மளால கற்பனை பண்ண முடியாது. அப்படி மினுங்கி கொண்டிருக்கக்கூடிய சும்மா நம்ம பாக்குற கண்ணாடி மாதிரி தான் இருக்கும். ஆனா அதுல பெருமதியை வந்து நம்ம சொன்ன ஒரு சாட்டை வைக்கிறது, ஒரு சாட்டை அது மாதிரி சொர்க்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊர்லயும் வந்து இப்படி எட்டி பார்த்தாலே இந்த உலகமே இப்படி வாசம் அடிக்க ஆரம்பிக்கும். அப்படி எல்லாம் சிறப்புக்குரியது. அங்க இருக்கக்கூடிய மாளிகை எப்படி இருக்கும்? அந்த உயர்ந்த மாளிகை ஒரு ஊர்லயும் இப்படி எட்டி பார்த்தாலே, அல்லது அவருடைய முந்தானே வந்து ஹிமார், அவருடைய நசீஃப் ராசியா தலைவைக்கிற முந்தானே, அப்படி எல்லாம் நிறைய சிறப்பு சொன்னோம். அதெல்லாமே எவ்வளவு சிறப்புக்குரியது. ஒரு ஊர்லயும் எட்டி பார்த்தாலே இந்த உலகம் முழுக்க வாசம் அடிக்க போகுது. உலகத்திற்கு எல்லா மனிதர்களும் வாசம் அடிக்க போறாங்க. அந்த அளவு வாசனை உள்ள ஒரு சாதாரண ஒரு இதுக்கே வந்து அந்த அளவு சொர்க்கத்துல சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு மாளிகை என்பது எவ்வளவு பெரிய ஒரு நம்மளால கற்பனை கூட பண்ண முடியாது. அப்படி மாளிகை இருக்கும். அதனுடைய வெளிப்புறம் உள்ளே இருந்து பார்த்தா விளங்கும், வெளியில இருந்து பார்த்தா உள்புறம் வந்து அப்படி மாளிகை. அப்ப அந்த மாளிகையில வந்து எல்லாரும் வந்து பாத்துருக்க மாட்டாங்க. நீங்க இருக்கிற நீங்க மட்டும் தான் இருப்பீங்க. தானே? அப்ப உங்களோட மனைவியோட நீங்க தான் இருப்பீங்க. அது உங்களுக்குன்னு எழுதப்பட்டது, ஒவ்வொருத்தரும் எழுதப்பட்டது. அப்படி ஒரு மாளிகை இருக்கும். எல்லாருமே வந்து ஒரு பெரிய ஒரு மாளிகை இருக்குது எல்லாம் போய் பாக்குறது அப்படி அல்ல. உங்களுக்கு தனியா வழங்கப்பட்டிருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் வழங்கப்படும். அப்ப இப்படி ஒரு உயர்ந்த மாளிகை சொர்க்கத்திலே இருக்கும். இன்னஃபில் ஜன்னதி குரஃபன் துராபு குராமி புத்தூனியா புத்தூனா மின் துஹூரியா, அப்படி ஒரு உயர்ந்த பெரிய மாளிகை இருக்கும் என்று சொன்ன பொழுது சஹாபாக்கள் விடுவாங்களா? ஃபகாம அராபியும், ஒரு கிராமப்புறத்து அரபி எழுமினார். கிராமப்புறத்து அரபி ஒரு எழுமி கேட்டாரு. ஃபகால லிமன் ஹி யா ரசூலல்லாஹ். அந்த சஹாபி கேக்குறாங்க, இப்படி யாருக்கு இது யா ரசூலல்லாஹ்? நம்ம அப்படியா வர்ணனை அப்படி இருக்குது இப்படி இருக்கு நம்ம ரசிச்சுட்டு போவோம். அவங்க ரசிச்சுட்டு போற ஆக்கள் இல்ல, சஹாபாக்கள் ரசித்து கொண்டு போற ஆக்கள் இல்ல. இதை நான் அடையணும், இவரை விட நான் முந்தி கொள்ளணும், நன்மைகள்ல நான் முந்தணும், அந்த போட்டி அவங்களுக்கு மத்தியில இருந்து. அப்ப உடனே எழும்பிட்டாரு. அவர் கேட்டார், யார சொல்லலாம், இது யாருக்கு யார சொல்லலாம் இந்த மாளிகை? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கால இந்த சிறப்புகள் அவற்றைக்கும் 1 2 3 4 சிறப்புகள். ஒன்று சொன்னாங்க, கால லிமன் அகாபல் கலாம், இந்த 4 பண்புகளை யாரிடம் இருக்கிறதோ அவருக்கு இந்த சொர்க்கத்திலே வேமதிக்க முடியாத இந்த மாளிகை கிடைக்கும். அதுல 1 குறித்துக் கொள்ளுங்க, லிமன் அகாபல் கலாம், யார் பேசும் பொழுது அழகாக பேசுகிறார்களோ. அதாப தையிப்னா என்ன? தூய்மை. தூய்மை. அவருடைய அதிகமான பேச்சுக்கள். இப்போ மனிதன் அடிப்படை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவப்பட்டு இருக்கிறாங்க, முகம் எல்லாம் மாறி இருக்கு, தீமைகள் நடக்கும்போது பாவம் நடக்கும், அது இல்ல. ஒருவருடைய நேச்சர் அன்பாக பேசக்கூடியவராக இருக்கணும், நல்ல வார்த்தை பேசக்கூடியவராக இருக்கணும். விதிவிலக்காக அல்லது ஒரு கட்டத்துல வந்து ஒரு பாவத்தை கண்டு கோபம் அடைகிறாருன்னா இதுக்கு இந்த சிறப்புக்கு அப்பாற்பட்டவர் அல்ல, இந்த சிறப்புடையவர் தான். அப்படின்னா அதிகமான நேரங்களிலே அவருடைய பேச்சுக்கள் நல்லதாகத்தான் இருக்கிறது. அன்பா பேசுவாரு, மென்மையா பேசுவாரு, சாஃப்டா பேசுவாரு. மனமான வார்த்தைகள், உள்ளத்தை குளிரக்கூடிய வார்த்தைகள், அன்பான வார்த்தைகள், யாரையும் நோவடிக்காத வார்த்தைகள். இன்றைக்கு இது சர்வசாதாரணமாக இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. எல்லாத்துக்கும் பேச்சு
அது வீட்டுக்குள்ளே வந்து எந்த கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளோட இருந்தாலும் சரி, அன்பா பேசுறதை தாண்டி எல்லாமே அவசரமா பேசணும். எல்லாமே வந்து அவசரமா பேசணும். முகத்தை வந்து சிரிக்கிறதோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினா சிரிச்சு கூட தான் பேசுவாங்க. யாரையும் கடந்து சென்றால் சிரிச்சு கூட தான் செல்வாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு முறைச்சு கொண்டு ஒரு மனிதர் பேசுறதுக்கும், சிரித்து கொண்டு சொல்றதுக்கும், அன்பாக சொல்றதுக்கும், அரவணைத்து சொல்றதுக்கும், மென்மையாக சொல்றதுக்கும், வழிகாட்டுறதுக்கும் எல்லாம் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. திடீர்னு பாயிறது, வசப்பாடுறது, என்ன மாலிக் இப்னு ஹுவைரிஸ் உடைய ரிவாயத், அது மாதிரி வந்து முஆவியா இப்னு ஹக்கம் அஸ்-சுலமி, மாலிக் இப்னு ஹுவைரிஸ், அது மாதிரி அது ஒரு ரிவாயத். முஆவியா இப்னு ஹக்கம் அஸ்-சுலமி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஆசிரியர்கள்ல ஒரு அன்பான ஆசிரியர் ரசூலுல்லாஹ் போல யாரையும் காணலன்னு சொன்னார் முஆவியா இப்னு ஹக்கம். அது ஒரு நீண்ட ஒரு சம்பவம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புனது அப்படித்தான், பஷ்ஷிரா வலா துனஃபிரா யஸ்ஸிரா வலா துஅஸ்ஸிரா. அப்ப வார்த்தைகளில் மென்மை, அன்பா பேசணும், இங்கிதமா பேசணும், சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப பேசணும், சும்மா எடுத்தெடுப்புல பாஞ்சிடக்கூடாது. அப்ப எனவே ஒரு மனிதர் யார் லிமன் அதாபல் கலாம, அது வெளியில வந்து நல்ல அன்பா எல்லாரோடையும் பேசுறாரு, வீட்டுக்குள்ள பொண்டாடிட்டு கேட்டா வழங்கும், அப்பா வந்தாருனாலே முடிஞ்சது அப்படிங்குவாங்க. அப்படி அல்ல, தன்னை பிள்ளையோடையும் அன்பா இருக்கணும், தன்னை மனைவியோடையும் அன்பாக பேசணும். இந்த வார்த்தை அவர் பேசினா உள்ளம் நோகாது என்ற அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு பேச்சிலே மென்மை உடையவர், மனமான பேச்சு. அதே நேரம் இன்னும் ஒரு விஷயம் என்னென்றால், இன்னும் ஒன்று என்னன்னு சொன்னால், ஒரு மனிதன் பேசுவதில நன்மைகள் இருக்கணும். சும்மா வந்து சிரிச்சு ஜோக் அடிச்சு தேவையில்லாத அறப்படிச்சு நிறைய பேச்சுக்களை பேசலாம். நிறைய பேச்சுகள், வழிகேடான பேச்சுகள், அது மாதிரி மக்களுடைய உள்ளத்தை காயப்படுத்துற பேச்சுகள், அது மாதிரி பாவமான விஷயங்கள். நிறைய பேர் வந்து மார்க்கம் பேசுறேன்னு சொல்லி கொண்டே என்ன செய்வாங்க, இல்லாத பொல்லாத வழிகட்ட எல்லா விஷயங்களையும் சொல்லுவாங்க. அதுவும் பிழை. சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க, அதுவும் பிழை. அதே நேரம் சத்தியத்தை சொல்லுவோம் என்ற பேர்ல முறைச்சுக்கிட்டு எப்பயுமே அடுத்தவன் காஃபிர், முஷ்ரிக், முர்த்தது, வாள் எடுத்து வெட்டுறது, இதுதான் பேச்சு. அப்ப அந்த மாதிரி அல்ல. எப்படியா குர்ஆன் சுன்னா பேசுறாங்கன்னா சண்டை பிடிக்கணும், சலபின்னா சண்டை பிடிக்கணும், அப்படின்ற ஒரு நிலைதான் இன்னைக்கு உருவாயிருக்கு. அப்படி அல்ல. எப்படி அகீதாவுல ஒருவன் சலபுகளை பின்பற்றானோ, அஹ்லாக்ல சலபுகளை பின்பற்றணும், குடும்ப வாழ்க்கையில பின்பற்றணும், அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தனிப்பட்ட பாவங்கள், சஹாபாக்கள் சலபு சாலிஹீன்கள் அழுதாங்களே அதுல பின்பற்றணும், தாபீன்கள் தபா தாபீன்களை போல அவருடைய இல்முடைய விஷயத்துல பின்பற்றணும், அவருடைய சமூக வாழ்க்கையில பின்பற்றணும், அவர்களுடைய கொடுக்கல் வாங்கலை பின்பற்றணும், அவர்களுடைய நன்னடத்தைகளை பின்பற்றணும், அவருடைய உள்ளம் எப்படி சுத்தமான உள்ளமாக இருந்தோ அந்த உள்ளத்தை சுத்தப்படுத்துற தஸ்கியத்துல் குலூப்ங்கிறது இருக்கணும். அதே மாதிரி கல்ப சலீமாக்குற விஷயத்துல இருக்கணும். இதெல்லாம் ஒன்றும் இல்லை. அடுத்தவன் முஷ்ரிக், அடுத்தவன் காஃபிர், இப்படி தீர்ப்பு சொல்லுகின்ற உலகத்தில் இருந்து மாறி அன்பாக அரவணைக்கணும், வசைபாடி இல்லாம வழிகாட்டணும். அப்ப இப்படியான ஒரு வார்த்தை வந்து இருக்க வேண்டும். இது முதலாவது விஷயம். இரண்டாவது, உணவளிக்கிறது. உணவளிக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. உணவளிக்கிறது, ஒரு மனிதனுக்கு உணவு கொடுக்கிறது என்று சொல்கின்ற பொழுது இது மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ் லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுகூரா இன்னா நகாஃபு மின் ரப்பினா யௌமன் அபூஸன் கம்தரீரா. இப்படி அல்லாஹ் தஆலா சூரா தஹர்ல சொல்றான். உண்மையே இன்னல் அப்ரார் ஆரம்பிக்கிறான். அப்ரார்னா நல்லோர்கள். யஷ்ரபூன மின் கஅஸின் கான மிஸாஜுஹா காஃபூரா. அப்ப இப்படி சொல்லி போட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், அப்ரார் நல்லடியார்கள் சொர்க்கத்துல எப்படி இன்பம் எல்லாம் அவங்களுக்கு இருக்குது, சொர்க்கத்துல எப்படி எல்லாம் அருள் அவர்களுக்கு இருக்குது, சொர்க்கத்துல இப்படி சுவண்டிகளை அனுபவிப்பார்கள், சுவந்தங்களை அனுபவிப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், வயதுஐமூன த்ஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வ யதீமன் வ அஸீரா இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ் லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுகூரா. அப்ப அலா ஹுப்பி, அல்லாஹ்வுடைய அன்பினால் அவர்கள் உணவு கொடுப்பார்கள். இன்றைக்கு தர்மங்கள் செய்யறாங்க, சதகாக்கள் கொடுக்கறாங்க, ஆனா ஒரு தர்மம் செய்யறாரு, 15 செல்ஃபி எடுக்கிறாரு. இன்றைக்கு பாருங்க, மக்களுக்கு சாப்பிடுறதுக்கு வசதி இல்ல, நிறைய பிரச்சனை, நோய், சாப்பிடுறதுக்கு உணவு இல்ல, மருந்து எடுக்கிறதுக்கு பணம் இல்ல, காசு இல்ல, பிள்ளைக்கு பால் பொட்டி வாங்கி கொடுக்கறதுக்கு காசு இல்ல, பணம் இல்ல. அது மாதிரி இப்படி இக்கட்டான சூழ்நிலை இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட போயிட்டு சாப்பாடை கொடுத்து போட்டு அப்படி ஒரு போட்டோ, இங்கால ஒரு போட்டோ, இங்கால ஒரு போட்டோ ஃபேஸ்புக்ல போடணும், அல்லது அவர் இன்ஸ்டாகிராம்ல போடணும், அல்லது அவரு ஏதாவது ஒரு வாட்ஸ்அப்ல யாருக்காவது அனுப்பணும். இதல்ல. இங்க பாருங்க, நாங்க எதுக்காக கொடுக்கிறோம்? இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய முகத்துக்காக கொடுக்கிறோம். அல்லாஹ்வுடைய முகத்துக்காக. உங்களே இருந்து லா நுரீது மின்கும் ஜஸா,
கூலியையோ சுக்கூர நன்றியை நாங்க எதிர்பார்க்கல. நாங்க உங்களுக்கு தந்தா நீங்க எங்களுக்கு கட்டுப்படணும், நாங்க உங்களுக்கு தந்தா நாங்க சொல்ற மாதிரி நீங்க செய்யணும், நாங்க உங்களுக்கு தந்தா எங்களை கண்டு நீங்க பதுங்கணும், நாங்க உங்களுக்கு தந்தா எங்களை கண்டா மதிக்கணும். இதுக்காக அல்ல. நீங்க உங்களை மாதிரி நாங்க எங்களை நாங்க தர எங்களோட ரப்புக்காக. எங்களோட ரப்பு கூலி தருவான். இன்றைக்கு நான் உனக்கு தந்த சொல்லி காட்டினா என் ரப்ப அதை தூக்கி என் முகத்துல எறிவான் என்று அவர்களுடைய உள்ளத்துல ஆழ பதுங்கியிருக்கும். அப்படி செஞ்சு உங்களோட சதகாக்களை நீங்க அழித்து விடாதீர்கள். லா துபுத்திலு சதகாத் யா அய்யுஹல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களே லா துபுத்திலு சதகாத்திக்கும் உங்களோட சதகாக்களை நீங்க பாத்திலாக்கி விடாதீர்கள், அழித்து விடாதீர்கள். பிமன்னி வல் அதா சொல்லி காட்டுவது கொண்டு நோவினைப்படுத்துவது கொண்டு நீங்க என்ன செய்யாதீங்க, அழித்து விடாதீர்கள். அப்ப எனவே நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னென்றால் இத்ஆம் என்பது அல்லாஹ்வுக்காக கொடுக்கணும். எல்லாருக்கும் இத்தனை பேருக்கு கொடுத்தேன் என்பதில் முக்கிய விஷயம். இத்தனை பேருக்கு நான் கொடுத்தேன் என்பதில் முக்கியமான விஷயம். யாருக்காக கொடுத்தேன், எதற்காக கொடுத்தேன், எந்த சந்தர்ப்பத்தில் கொடுத்தேன். அப்ப எனவே நாம உணவு கொடுக்கணும், அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்கணும். அப்ப எனவே பரகசியமான சில கட்டங்கள்ல நம்ம கொடுக்கிறோம். அவங்களோட முகத்தை மறைச்சு அவங்க யாருன்னு இனம் காணப்படாத முறையில நம்ம ஒரு செய்தியை பகிர்றோம், அல்லது வெளிப்படையாக நம்ம அதை கொண்டு வரோம்டா அதை பல பேருக்கு உற்சாகமூற்ற நன்மைகள் இருக்குமெண்டா பிரச்சனை இல்லை. அந்த மனிதனுடைய அனுமதியோட தான் நான் இதை போடுறேன். உங்களோட முகமோ நீங்க யாரும் எவருன்னா ஒண்ணுமே தெரியாது, நான் கொடுக்கிறேன்படி. ஆனா இதன் மூலமாக எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-50 பேர் இதன் மூலமாக ஆர்வப்படுத்தப்பட்டு இந்த நன்மை செய்வாங்க என்று இருந்தால் அனுமதிக்கப்பட்டதுதான் இஸ்லாத்துல. ஏன்னா ஒரு செயல்பாடை வச்சு நமக்கு தீர்ப்பு சொல்ல இயலாது. வெளிப்படையா கொடுக்குறவங்கள சில பொழுது என்ன செய்யும், இஹ்லாஸ் இருக்கும். அதே நேரம் ரகசியமா கொடுக்குறவங்கள்ட்ட பரிபூர்ணமா இஹ்லாஸ் இருப்பதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா யாருமே பார்க்காம ஒருவர் ரகசியமா கொடுக்குறாருன்னா அந்த ஒரு செயல் இஹ்லாஸ் தான் குறித்து காட்டுகிறது. தானே அதுலயும் சைத்தான் வந்துருவான். பாத்தியா உன்ட எவ்வளவு இஹ்லாஸ், அவெல்லாம் சும்மா கொடுத்து பேரை கெடுத்துக்கிட்டு இஹ்லாஸ் இல்லாம கொடுக்குறாங்க, உன்ட்ட எவ்வளவு இஹ்லாஸ் இருக்குது அப்படின்னு இவர் இஹ்லாஸுக்குள்ள ஒரு பெருமையை எடுத்துக்குவான் சைத்தான். புரியுதா? இஹ்லாஸ் மாஸ்டர் நம்முடைய இஹ்லாஸ் என்னப்பா நீங்க இப்படி கொடுக்குறீங்கன்னா இவருடைய இஹ்லாஸ் முடிஞ்சு. இஹ்லாஸுக்குள்ள ஒரு பெருமை இருக்கு, தெரியுதானே? இப்ப எந்த இஹ்லாஸ் இருக்குதுன்னு சொல்லாம சொல்லுது. நான் சொல்ல மாட்டேன், இதெல்லாம் என் இஹ்லாஸோட வச்சிருக்கிறேன், ஆனா உங்கள்கிட்ட சொல்றேன், நான் முடிஞ்சுது. உங்கள்கிட்ட சொல்றேன், நீங்க அல்லாவா உங்கள்கிட்ட மட்டும் சொல்றேன் பாய் அப்படின்னா பிள்ளை. இஹ்லாஸ் அல்லாவுக்காக நாம் சொல்றோம். அதே நேரம் அவர் யார்கிட்ட சொன்னாலும் சரி, யார்கிட்ட சொல்லாட்டையும் சரி, அவர்கிட்ட உள்ளத்துல சைத்தான் விளையாட இயலாது. ஸ்ட்ராங்கா சைத்தானுக்கு எதிராக அவர் போராடக்கூடியவராக இருந்தால் பிரச்சனை அல்ல. நம்முடைய உள்ளம் பலகீனமாக இருந்தா சைத்தான் வேட்டையாடிவான். இஸ்தஹ்வத அலைஹிமு ஷைத்தான், சைத்தான் அடந்தேறி குடிச்சிருவான். அல்லாஹ்வுடைய திக்ர மறக்கடிக்க செய்வான். சைத்தானுடைய மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை இப்னு கய்யிம் சொல்லுவாங்க. அப்ப எனவே மிகப்பெரிய மோசமான ஒரு நிலை என்னன்னா அல்லாஹ்வுடைய திக்ர விட்டு ஒண்ணு தூரமாக, அல்லாஹ்வுடைய திக்ர விட்டு தூரமான மோசடி வந்துடும், செய்வதெல்லாம் மோசடியா மாறிடும். அப்ப எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது உணவு கொடுப்பது என்பதை தாண்டி நாம் அல்லாஹ்வுக்காக கொடுக்க வேண்டும். அதே நேரம் இன்னும் ஒரு விஷயம் என்னடா, என்னால முடியல, என்னால கொடுக்க முடியாது என்றாலும் எனக்கு தெரிஞ்ச 4 பேர் இருப்பாங்க தானே, அவங்ககிட்ட போய் சொல்லி கொடுக்க வைக்கணும். இது மிகப்பெரிய ஒரு நன்மை. அல்லாஹ்வுத்தால அராய்த்தல் பித்தீன் சொல்றானா இல்லையா? மார்க்கத்தை பொய்ப்பிப்பவன் யாரு, நபியை பார்த்தீரான்னு கேட்கிறானா இல்லையா? பதாலிக்கல்லது யதுஉல் யதீம், அவன் அனாதைகளை என்ன செய்யறான், விரட்டுகிறான். தூண்டுவதில்லை. அப்ப கொடுக்கிறது என்பது உண்டு, கொடுப்பதற்கு தூண்டுவது உண்டு. கொடுப்பதற்கு தூண்டாமல் இருக்கின்றவனும் ஆராய்த்தல் யுகதிபதிக்கு போயிடுவான். எந்த ஒரு கட்டத்திலையும் யாரு என்ன கேடு கட்டாலும், எப்படி செத்தாலும், வறுமையில பட்டினி, அண்டை வீட்டுக்காரன் சரி, யாரு எப்படி போனாலும் சரி, நான் நல்லா இருக்கேன், என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன்ட்ட ஈமான் இல்லை, ஈமான் குறைபாடு இருக்கிறது. குர்ஆன் மார்க்கத்தை பொய்ப்பிக்க கூடியவன், மறுமையை பொய்ப்பிக்க கூடியவன். அப்ப எனவே அண்டையவர்கள் நாம தேடி பார்த்து கொடுக்க வேண்டும். அண்டையவர்கள் பசியோட இருக்கிறாங்களா கொடுக்க, நாம வயிறு நிரம்ப சாப்பிடுறது அல்ல. அதே மாதிரி யாரு லிஸ்ஸாஇலி வல் மஹ்ரூம், தொழுகையாளரை பத்தி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது அவர்கள் கேட்பவர்களுக்கும் கொடுப்பார்கள், வெட்கத்தினால் கேட்காம இருப்பாங்க, பல தேவைகளை வச்சிருப்பாங்க, ஆனா அவங்க சுய கௌரவத்தோடு வாழக்கூடியவங்க. நான் இன்றைக்கு 3 நாள் 2 நாள் கஞ்சியோட ஒரு நேர சாப்பாடு சாப்பிட்டாலும் அடுத்தவன் கையேந்த மாட்டேன் இருக்கக்கூடியவர்களை தேடி கண்டுபிடித்து முத்தகீன்கள் முஃமின்கள் தொழுகையாளிகள் கொண்டு போய் கொடுப்பாங்க. லிஸ்ஸாயிலிவல் மஹ்ரூம், சாயில்னா கேட்கிறவங்க, மஹ்ரூம்னா யாரு, கேட்காமல் வெட்கத்தினால் நாணத்தினால் மௌனித்திருப்பவர்கள், அப்ப அவங்களுக்கும் கொடுப்பாங்க. எனவே சாப்பாடு கொடுக்கணும். சாப்பாடு கொடுக்கறதுல இன்னும் ஒரு விஷயம் என்னடா, இப்ப நிறைய பேருக்கு சாப்பாடு இருக்குதுன்னா இப்ப எல்லாம் சோறு பார்சல் கொடுப்போம். சோறு பார்சல் ஒரு 5 பேர் சோறு பார்சல் கொடுத்தா அவர் ஒரு நேரத்துக்கு சாப்பிட முடியுமா? அப்ப இரவைக்கு சாப்பிடுறதுக்கு என்ன ரைட் கேட்கணும், உங்களுக்கு இப்ப சோறு வேணுமா, சாப்பாடு வேணுமா, இல்லடா இரவைக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது வாங்கி தரவா, அல்லது நாளை காலையில் சாப்பாடு உங்களுக்கு இருக்குதா, அதுக்கு நாங்க காசுன்னு கொடுத்தாலும் இந்த தாமுக்குள்ள வரும் விஷயம். அப்ப நேரடியாக ஒருவருடைய வயிறை நிறைய வைக்கிறது, ஒருவருடைய வயிறுக்கு சாப்பாடு கொடுக்கிறது,
அப்படி நிறைய பேர் மாஷாஅல்லாஹ் செய்யறாங்க. அந்த ஒரு நல்ல விஷயத்தை, அதாவது சாப்பாடு கொடுக்கணும், எப்படியாவது 4 பேருக்கு, ஒரு பேர் 1-2 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும். அதனால சலபுசாலின்கள் முன்னால உள்ள அறிஞர்கள் இமாம்களை பொறுத்தவரையில அவங்க அதிகமா இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. பள்ளிக்கு சாப்பாடு டைம்ல, அந்த டைம் லோஹருடைய நேரம், இஷாவுடைய நேரத்துல பள்ளிக்கு போனா யாராவது விருந்தினர் கூப்பிட்டு விருந்தினரோட தான் சாப்பிடுவாங்க. அது அவங்களுடைய வழக்காறு. முன்னால உள்ள நீங்க உங்களோட வாப்பமார் அப்பமாரோட நீங்க வழக்காறுகளை பாருங்க, அவங்க விருந்தினர் இல்லாம சாப்பிட மாட்டாங்க. நிறைய இடங்கள்ல யாராவது ஒருவரை 2 பேரை பள்ளியில இருந்து 2 பேரை ஒருவரை கூட்டிட்டு வருவாங்க வீட்டுக்கு. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர் சபைக்கு ஒருவர் வாராரு. அப்ப அந்த நேரத்துல யார்ட்டையுமே சாப்பாடு கொடுக்கறதுக்கு வசதி இல்லாம இருக்கு, ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுலயும் இல்ல. அப்பதானே ஒரு அன்சாரி தோழர் என்ன செய்யறாரு, அவர் தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து போறாரு. அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை, அப்ப அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை என்ன செய்யறான், இறக்குறான். பாருங்க எவ்வளவு ஒரு சிறப்பு, சுப்ஹானல்லாஹ். அப்ப எனவே அந்த அந்த தொழுகை நேரத்துல வாரதுனால இன்றைக்கு என்னுடைய வீட்டுல இவரை வச்சு நான் சாப்பாடு கொடுக்கணும். அல்லாஹ் ஒருவேளை சாப்பாடு அவர் கொடுக்கிறாரு, அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குறான். கியாமத் நாள் வரைக்கும் நம்ம இதை சொல்றோமா இல்லையா? தனக்கு தேவை என்று இருந்த பொழுதும், தன் பிள்ளைக்கு வச்ச உணவு தான், ஆனா எனக்கு தேவையாக இருக்குது, என்னை விட தேவையான ஒருவர் வாரார், நான் கொடுக்கிறேன். இப்ப நிறைய பேருக்கு மேலதிகமா மூட்டை முடியா வச்சுக்கிட்டு கொடுப்போமா வேணாமா அப்படிதான் நம்ம யோசிக்கிறோம். லன் தனாலுல் பிர் ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் வசனம் வருது. யாரு? அபூ தல்ஹா. இந்த வசனம் அதாவது ஒரு அன்சாரி தோழருக்கு தான் அபூ தல்ஹான்னு சொல்றாங்க. அதாவது தெளிவா அப்படி ஆதாரமா வர இல்லை, அபூ தல்ஹான்ற பேர் வர இல்லை அந்த இடத்துல. அன்சாரி தோழர்னா வருது, அதாவது தனக்கு தேவை இருந்தும் பிறர் ஒரு மனிதரை கொடுத்தாருன்னு சொல்லி. லன் தனாலுல் பிர் ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் சஹீஹ் முஸ்லிம் வருது. யாரு? அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு பைரஹான தோட்டம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த தோட்டத்துக்கு போய் என்ன செய்வாங்க, தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு வருவாங்க. அந்த அளவு மதுரமான தண்ணீர் உள்ள இடம். அப்ப கொடுக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோட சொந்தக்காரர்கள் கொடுத்த நல்லமேன்னு சொல்லக்கூடிய சொந்தக்காரர்கள் மத்தியில பங்கு வைத்து கொடுக்கிறார். அப்ப எனவே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் என்றால், அல்லாஹு தஆலா எங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்ற நல்ல செயல்களை மிக முக்கியமானது ஒருவருக்கு உணவளிக்கிறது. ஒருவருக்கு உணவளித்ததனால் அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி மறுமை நாள் வரை அவரை கண்ணியப்படுத்துறான். மறுமை நாள் வரைக்கும் அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்தி கொண்டிருக்கிறான்னு சொன்னால் அந்த சிறப்பு எவ்வளவு சிறப்புன்னு நம்ம யோசிக்கணும். அப்ப நம்ம உணவுகள் அளிக்கும் பொழுது, ஒருவருக்கு உணவு கொடுக்கும் பொழுது அல்லாஹ் எப்படி எங்களை கண்ணியப்படுத்துவான். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லிமன் அத்தாபல் கலாம் வ தஅமத் தஆம். இரண்டாவது அத்தாபல் கலாம் வ தஅமத் தஆம், உணவு கொடுக்கிறார். அதே மாதிரி வ அதாமஸ் சியாம், அதிகமாக நோன்பு வைக்கக்கூடியவர். அதிகமாக நோன்பு வைக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். நோன்பு வைக்கக்கூடியவர் என்ன? சுன்னத்தான நோன்புகள். உதாரணமா நிறைய பேர் பார்க்கிறோம், நம்ம திங்கள் வியாழன் நோன்பு பிடிப்பாங்க. அது மாதிரி மாசத்துல ஐயாமுல் பீத்ல நோன்பு பிடிப்பாங்க. அது மாதிரி சுன்னத்தான அரஃபா ஆஷுரா அது மாதிரி நோன்புகள் பிடிப்பாங்க. 6 நோன்பு பிடிப்பாங்க. அது நிறைய சிறப்புக்குரிய நோன்புகள் பிடிப்பாங்க. அப்ப நோன்புல ஒரு தொடர்பு வச்சுக்கொள்ளணும். முடியுமான அளவு நம்ம நோன்பு பிடிக்கணும். ஒவ்வொரு நாளும் அல்ல, முடியுமான அளவுக்கு நம்ம மாசத்துல நம்ம என்னுடைய உடம்புடைய ஹக்க பார்க்கணும், அது மாதிரி உள்ளத்துடைய ஹக்க பார்க்கணும், மனை மக்களோட எல்லா உரிமைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதிகமா நோன்பு வைக்கணும். குறிப்பா நம்ம திங்கள் வியாழன் என்ன செய்ய ரசூல் ஸல்லல்லாஹு நோன்பு வச்சாங்க, நோன்பு பிடிக்கலாம். அவருடைய உடம்பு ஆரோக்கியத்தை பொறுத்து கட்டாய கடமை இல்லை. அதே நேரம் நோன்பு தொடர்ச்சியா பிடிக்கிற பொழுது, அதாவது ரமலானுடைய மாசம் முழுமையா பிடிக்கிறாரு, ஷவ்வால் 6 நோன்பு பிடிக்கிறாருன்னா வருஷம் முழுக்க நோன்பு பிடிக்கிறாரு, மாஷா அல்லாஹ். அதே மாதிரி ஆஷுரா தாசுவா முன்பின் பாவங்கள், முன் வருஷத்துடைய பின் வருஷத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது, சுப்ஹானல்லாஹ், அந்த நோன்பு பிடிக்கிறாரு. அது மாதிரி ஐயாமுல் பீத்ல நோன்பு பிடிக்கிறாரு. அதே மாதிரி அதிகமாக ஷஅபான்ல ரசூல் ஸல்லல்லாஹு நோன்பு பிடிச்சாங்க, அதிகமா நோன்பு பிடிக்கிறாரு. அந்த மாதிரி நோன்புகள் சுன்னத்தான நோன்புகளை பிடிக்கிறாரு. ஒரு வியாழக்கிழமை மட்டும் பிடிக்கிறாரு. வணங்குதானே? அப்ப அப்படி நோன்பு பிடிக்கின்ற பொழுது அந்த சிறப்புகள் கிடைக்கும். அப்ப அதிகமா நோம்போட தொடர்புள்ளவராக நம்ம இருக்க வேண்டும். அப்படி நோன்பு பிடிக்கக்கூடியவர் அதாமசியாம. குறிப்பாக இதுல ஆக குறைஞ்ச படித்தரம் என்னண்டா, இந்த பட்டியல்ல, அதாவது அழகான பேச்சு பேசக்கூடியவர், பிறருக்கு உணவளிக்க கூடியவர், அதே போன்று நோன்பை தொடர்ச்சியாக பிடிக்கக்கூடியவர் என்ற குறைந்த பட்டியலை நம்ம எடுக்கிறதாக இருந்தால் ரமலானுடைய முழுமையா நோன்பு பிடிக்கக்கூடியவர். ஃபர்துக்குள்ள ரமலான் நோன்பு பிடிக்கக்கூடியது. அது மாதிரி இப்ப நம்ம அடுத்த கட்டத்துக்கு 2வது ஸ்டெப் எடுக்கிறதாக இருந்தா 6 நோன்பு. அதே மாதிரி மிக சிறப்புக்குரியது என்ன,
இந்த ஆஷுராவுடைய நோன்பு, அதே மாதிரி அரஃபாவுடைய நோன்பு, இந்த நோன்பு இப்ப உண்மையாக நம்ம பார்க்கிற பொழுது மக்கள் வந்து அதிகமாக முதல் விட இப்ப முக்கியத்துவம் அறிகிறாங்க, விஷயத்தை படிக்கிறாங்க. நிறைய பேர் படிக்கிறத பார்க்கிறோம். நிறைய பேர் வந்து இன்னைக்கு உள்ள ஒரு அதாவது பாதகமான ஒரு சைடு தான் காட்டுறாங்க. இன்னைக்கு மக்கள் இப்படி மோசமா இருக்கிறான், அப்படி இருக்கிறான். நல்ல பக்கம் இருக்குது, நல்ல பக்கம் இருக்கு. முதல் விட ஈல்மை தேடக்கூடிய மாணவர்கள் உருவாகிட்டு வராங்க. முத வந்து சினிமா அது இதுன்னு தெரிஞ்ச இளைஞர்கள் எல்லாம் குர்ஆன் ஹதீஸ் படிக்கிறத நம்ம பார்க்கிறோம். நிறைய இளைஞர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து சினிமா ஃபீல்டுன்னு சொல்லி அதுல சினிமாக்கள் படங்கள் அதுகளில் போறதுக்கு பதில் அன்றைக்கு இளைஞர்கள் வந்து இல்மை படிச்சு குர்ஆன் பெரிய 10 வருஷமும் மூளை படிக்காவிட்டாலும் கூட சின்ன சின்ன அவங்களுக்கு முடியுமான தவாசிர நிறைய இளைஞர்கள், அது மாதிரி அவங்கள்ட்ட இல்மை தேடக்கூடிய படிக்கக்கூடிய குர்ஆன் ஹதீஸ படிக்கக்கூடிய உலமாக்கள் அணுகக்கூடிய நிறைய இளைஞர்களை பார்க்கிறோம். அதெல்லாம் நல்ல ஒரு விஷயம். அது மாதிரி வந்து அப்ப இந்த நோன்பு விஷயத்துல நம்ம என்ன செய்யணும், அதிகமாக வந்து நோன்பு வைக்கக்கூடிய மக்கள் உருவாகிறாங்க. நம்ம நம்முடைய குடும்பத்தில் என்ன செய்யணும், நோன்புகளை வைக்கக்கூடிய மக்களை நம்ம என்ன செய்யணும், உருவாக்க வேண்டும். அதே போன்று வஸல்லா பில்லைலி வன்னாஸ் நியாம், இதுதான் முக்கியமான விஷயம். வஸல்லா பில்லைல் வன்னாஸ் நியாம், மக்கள் உறங்குகின்ற பொழுது இரவிலே தொழக்கூடியவர். வஸல்லா பில்லைல் கியாமுல் லைல் தொழக்கூடியவர்கள். அறிஞர்கள் முன் சென்ற அறிஞர்கள் இருந்த மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து கியாமுல் லைல். உங்களுக்கு வாழ்ந்த தாபுஸ் சாலிஹின கபல, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நல்லோர்களின் ஒரு வழக்காறு, ஒரு அழகான ஒரு செயல்பாடு, அழகான ஒரு முன்மாதிரி மிக்க ஒரு செயல்பாடு தான் கியாமுல் லைல். இது சஹீஹ் ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி, அலைக்கும் பி கியாமுல் லைல். அதே மாதிரி கியாமுல் லைல் என்பது எல்லா இமாம்கள்ட்டையும் இருந்த ஒரு பழக்கம். இப்ப நாங்க நினைச்சிட்டு இருக்கோம் தூங்கி எழும்பி தஹஜ்ஜுதுல தொழுகிறது மட்டும் தான் கியாமுல் லைல். அப்படி அல்ல. தூங்கி எழும்பி சுபுவுக்கு முன்னால தொழுவதுதான் கியாமுல் லைல் நம்ம நினைச்சிருக்கோம். அதல்ல சவர்களே, கியாமுல் லைல்ண்டா நீங்க இஷா தொழுவதுல இருந்து சுபு வரைக்கும் கியாமுல் லைல் தான். நீங்க ஒரு ரக்காத் ஒரு நாள் தொழுதாலும் கியாமுல் லைலுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. அதான் சொல்றது. இப்ப உதாரணமா வந்து நீண்ட நேரம் தொழுதா ஒருவர் தானே, சில அறிஞர்கள் இமாம் அவுசாயி ரஹ்மத்துல்லாஹி பத்தி சொல்லுகின்ற பொழுது அவங்க என்ன செய்வாங்கண்டா, அவங்க வந்து தொழுது அவங்க சுஜூதுல கண்ணீர் வடிச்சு அந்த தண்ணி அந்த அப்படியே ஒரு என்ன தண்ணி அப்படியே கொட்டுப்பட்ட மாதிரி இருக்கும். ஒரு பெண் வராங்க, ஒரு பெண் அவுசாய் ரஹ்மத்துல்லாஹி வீட்டுக்கு வர நேரம் அவுசாய் ரஹ்மத்துல்லாஹி இல்ல. அப்ப இமாம் அவுசாய் யார், மிகப்பெரிய ஒரு அறிஞர். அப்போ அவனோட வீட்டுக்கு வந்த பொழுது அவனோட மனைவிட்ட கேக்குறாங்க, என்ன சிறுப்புள்ள வந்து சிறுநீர் கழிச்சுக்கு இமாம் தொழுற இடத்துல, இமாம் அவங்க தொழுற இடத்துல சிறுப்புள்ள சிறுநீர் கழிச்சுக்கு நீங்க சுத்தமாக்க இல்லையா அப்படி சொல்லி கோமா கேட்டாங்க. ஏன்னா இமாமும் பத்தி எல்லாருமே தெரிஞ்சு, எப்படி அந்த காலத்துல நம்ம இமாம் ஷாஃபி இமாம் புகாரின்னு சொல்றோம், அந்த காலத்துல அப்படிப்பட்ட அறிஞர்கள் இமாம் அவுசாயிங்கிறவர். அப்ப என்ன இமாம் தொழுற இடத்துல சிறுநீர் கழிச்சுக்கிறாங்க சின்ன பிள்ளைகள், நீங்க அதை சுத்தமாக்கலையான்னு கேட்டபோது மனைவி சொன்னாங்க அது சிறுநீர் இல்ல, அவங்க வந்து சுஜூதுல வடிக்கிற கண்ணீர் துளின்னு சொன்னாங்க. கியாமுல் லைல்ல சுஜூதுல கியாமுல் லைல்ல சுஜூதுல அவங்க வடிக்கிற கண்ணீர் துளி, அதுதான் அவங்களோட இல்மோட பிரகாசம். இன்னைக்கு நிறைய பேர் பேசுறாங்க, நிறைய விஷயங்கள் சொல்றாங்க, ஐமை பேசுறாங்க, ஆனா எந்த ஒரு ரூஹானியத்தும் இல்ல. சும்மா ஒரு ரசிச்சுட்டு போறாங்க, மாஷாஅல்லாஹ் சூப்பராகி ரசிச்சுட்டு போறாங்க, அதுல எந்த ஒரு உள்ளத்துக்கு ஒரு தாக்கம் இல்ல. அதுல ஒரு காரணம் என்னடா, அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை சீரில்லை. அதனால ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்கடா, இம்பாவுல் உமர் பி அப்னாஇல் உமர்னு ஒரு புத்தகம், ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானியுடைய புத்தகம். அதுல அவர் சொல்லுவாருன்னா, சில அறிஞர்கள் நான் பார்த்து வாழ்ற காலத்துல நல்ல பிரபல்யமான அறிஞர், உலகம் போட்டு அறிஞர்களா இருந்தாங்க, ஆனா மரணிக்கின்ற பொழுது மிக மோசமான நிலையில மரணிச்சாங்க. பார்த்து அவங்கள பத்தி கேட்ட பொழுது அவங்க எப்பயுமே வந்து உள்ளத்தை சுத்தப்படுத்தாம அடுத்தவன்ட குறைய பேசிக்கொண்டே இருந்தாங்க. நிறைய அப்படிப்பட்ட அறிஞர்களுடைய மோசமான முடிவு. அப்ப எனவே இப்படியான நிலையில நான் மாறணும், உள்ளத்தை சுத்தமாக்கணும். கியாமுல் லைல் என்பது உள்ளத்தை சுத்தமாக்கும். தனிமையில் அல்லாஹ்க்கு முன்னால் நம்ம கண்ணீர் வடிக்கிறது, அல்லாஹ்ட்ட கேட்கிறது, இது கண்ணீர் வடிச்சு கேட்கறதுனால எங்களோட உள்ளம் சுத்தமாகும். நிறைய பேர் என்ன செய்யணும், போறோம். அப்படி அல்ல, அமல் 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 இல்ம் அமல் இல்ம் அமல். சஹாபாக்கள் இல்மை மட்டும் கூட்டிட்டு போறதை பயந்தாங்க. நாங்க அப்படி அல்ல. இன்னைக்கு எங்கால கிடைக்கிறத எடுத்துக்கொள்றோம், ஆனா அமல் செய்யறது அதை விட்டு தூரமாக்கிட்டே போறோம். விதத்துக்களை எடுத்துக்கொள்றோம், சுன்னாவை புறக்கணிக்கிறோம். விதத்து ஆசைக்குரிய மாறுது, சுன்னாவை நாங்க புறக்கணிக்கிறோம். இப்படியான ஒரு நிலை மாறிக்கொண்டிருக்கிறது. எனவே கியாமுல் லைல் என்பது அறிஞர்களுக்கு ஏன் இதை ஊண்டி சொல்றேன்டா, கியாமுல் லைல் தொழாதவர்களுடைய ஹதீஸ் எடுக்கிறதுல கூட பிரச்சனை இருக்குது. சில இமாம்கள்ட்ட எடுக்க மாட்டாங்க. அஹ்மத் இப்னு ஹம்பல்லாம் யார் கியாமுல் லைல் தொலைல அவருடைய சாட்சியை கூட ஏற்க இயலாதுன்னு சொல்றாரு. கியாமுல் லைல்னா வித்தருடைய விஷயத்துல சொல்லுவாரு அஹ்மத் இப்னு ஹம்பல். அது மாதிரி சில அறிஞர்கள் வந்து இவர் கியாமுல் லைல் தொழுறாரு இல்லைன்னா அவருடைய ஹதீஸ் எடுக்க மாட்டாங்க, அவர்கிட்ட இல்மே எடுக்க மாட்டாங்க. இது ஒரு கட்டண விதி அல்ல. சில அறிஞர்களுடைய பேணுதல் அப்படி இருந்தது, நாங்க இவங்ககிட்ட தான் எடுப்போம். எனவே இமாம்கள் அறிஞர்கள் முன்னோர்கள் பேணி பாதுகாத்து வந்த ஒரு விஷயம்.
அதுல மிக முக்கியமாக ஒரு விஷயம் என்னன்னா, இன்னல்லாஹ வித்ருன் யுஹிப்புல் வித்ர் ஃபௌத்திரு யாஹ்லல் குர்ஆன். அப்ப நம்முடைய இரவை இஷாவுல இந்த சுபு வரைக்கும் வெறுமையா விட்டுடாம ஒரு ரக்காத்தாவது தொழுது அந்த கியாமுல் லைல் தொழுதே இந்த பட்டியலுக்குள்ள நம்ம வந்துடணும். இன்ஷா அல்லாஹ் முயற்சியோம். இன்ஷா அல்லாஹ் கியாமுல் நம்ம இது பூரா விட மாட்டோம். ஒரு ரக்காத்தாவது தொழுது, ஒரு ரக்காத்தாதுனா ஒரு ரக்காத் தொழுது அப்படின்னு இல்ல, எப்படியா ஒரு ரக்காத் வித்ர் தொழுதாலும் அது செல்லுபடி ஆகும். ஹதீஸ் அப்படி இருக்குது. அதுதானே ஒரு ரக்காத் வித்ர், ஒரு ரக்காத் அல்லாஹ் அக்பர் போறாரு, அத்தையாத்திலேயே முடிக்கிறாரு, ஒரு ரக்காத் தொழுதாலும் ஓகே. இக்கட்டான ஒரு சூழ்நிலையில நான் கியாமுல் இன்னைக்கு விட இல்லை என்ற அந்த பேர் வித்ர் வந்துட்டுது, ஒரு ரக்காத் தொழுதுட்டோம். அதெல்லாமே நம்ம என்ன செய்யலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுத மாதிரி 8 ரக்காத் தொழுதாங்க, அது மாதிரி அவரோட 3 ரக்காத் 11 ரக்காத் தொழுதாங்க, அதோட 13 ரக்காத் ஃபஜ்ருடைய முன்சுன்னத்தை சேர்த்து 13 ரக்காத் தொழுதாங்க. எனவே கியாமுல் நம்ம தொழுது கொள்ள முடியும். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ் வித்ர், அல்லாஹ் தஆலா வித்ராக இருக்கின்றான், ஒற்றை. அல்லாஹ் ஒருவன். யுஹிப்புல் வித்ர், அவன் ஒற்றைப்படையை விரும்புகின்றான், அதே மாதிரி வித்ரை விரும்புகின்றான். வித்ர் தொழுகை விரும்புறான் கருத்து இருக்குது. எனவே ஃபௌத்திரு யாஹ்லல் குர்ஆன், ஒற்றைப்படை அல்லாஹ் விரும்புறான், வித்ரை விரும்புகிறான். அது மாதிரி ஃபௌத்திரு, ரெண்டு கருத்தும் இருக்குது. ஃபௌத்திரு, எனவே யாஹ்லல் குர்ஆன், குர்ஆனுடையவர்களே, குர்ஆனை சொந்தமாக்கிய உம்மத்தே, நீங்க வித்ரை தொழுது வாருங்கள். இந்த ஹதீஸ் சஹீஹுல் ஜாமியுடைய 3860 செய்தி, சஹீஹான ஹதீஸ். அப்ப வித்ர் நம்ம தொழுது வருவான். இதுல இன்னொரு விஷயம் என்ன, வித்ர் தொழுவரே அல்லாஹ் நேசிக்கிறான். இன்னும் வித்ரு யுஹிப்புல் வித்ரண்டா, வித்ர் தொழுவரன் அல்லாஹ் நேசிக்கிறானா இல்லையா? நன்மையை நேசிக்கிறான், நன்மை செய்வர்களை நேசிக்கிறான். நம்ம சொல்றது அப்ப அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்று தரக்கூடிய அமல் என்ன, வித்ர். அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்று தரக்கூடிய அமல். அது மாதிரி அல்லாஹ்வோட நேசம் இருந்தால் நாம் செய்கின்ற அமல் என்ன, உணவு கொடுக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய நேசம் இருந்தால் மக்களோட அன்பாக நடப்போம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய நேசம் இருந்தால் அதிகமாக நோன்பு பிடிப்போம். அப்ப இந்த 4 விஷயத்தையும் யார் எடுத்துக்கொள்வார், அவருக்கு என்ன கிடைக்கும், சொர்க்கத்துல ஒரு மாளிகை கிடைக்கும். ஒரு மாளிகை இல்ல, பல மாளிகைகள் நிச்சயமாக அவருக்கு கிடைக்கும். இன்னஃபில் ஜன்னத்தி குரஃபா, சில அறைகள் இருக்கும், ஒரு மாளிகைக்குள்ள அறைகள் தான். அப்ப இந்த ஹதீஸ் சஹீஹுல் ஜாமியுடைய 2123வது செய்தி, சஹீஹ் தர்கீப் வ தர்ஹீப் 6617வது செய்தி, அது மாதிரி 2692வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மிஸ்காத்துல் மசாபி 1233வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த 4 விஷயம் ஒரு ஞாபகப்படுத்தி அடுத்த விஷயம் இருப்போம். சரியா? என்ன, முதலாவது அழகாக பேசணும். நம்ம இன்ஷா அல்லாஹ் பேச்சுக்கள்ல ஒரு அழகையும் மென்மையையும் உண்மையையும் நேர்மையும் நீதியையும் நியாயத்தையும் பேச்சுல கடைபிடிக்குமா இன்ஷா அல்லாஹ். ரைட், பேசும்போது அழகா பேசணும், பண்பா பேசணும். 2வது உணவு கொடுக்கணும். உணவு நம்மளால முடியுமான அளவு என்ன செய்யணும், நம்ம உணவு கொடுக்க வேண்டும். நம்மளால முடியுமான அளவு நம்ம உணவு கொடுக்க வேண்டும். சட்ட விதிகள் எல்லாம் நம்ம பேணிக்கிறோம். நம்ம வாழ்ற தேசங்கள் நாடுகளை பொறுத்தவரை அங்கே பேணப்படக்கூடிய சட்ட விதிகளை நம்ம என்ன செய்யணும், பேணித்தான் இதை நம்ம கடைபிடிக்க வேண்டும். இல்லைன்னா அதை விட ஒரு பாதகமான விளைவு பொது சமூகத்துக்கு ஏற்பட்டு விடும். அதனால சிறிய தீங்கு பெரிய தீங்குங்கிறத நம்ம கவனிச்சு கொள்ள வேண்டும். அதே மாதிரி வாத்தாமத்தாம் உணவு கொடுக்க வேண்டும். அதே மாதிரி சியாம் நோன்புகள் அதிகமாக நம்ம வைக்கணும். அதே மாதிரி நடுநிசையில நம்ம எழும்பி தொழக்கூடியவர்களாக மாறணும். அல்லாஹ்க்கு முன்னால சஜிதாவில கண்ணீர் வடிக்கக்கூடியவர்களாக நாங்க என்ன செய்யணும், மாற வேண்டும். இப்ப இதுல 4 விஷயம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இந்த 4ஐயும் கடைபிடிக்கக்கூடியவருக்கு கிடைக்கக்கூடிய அருள் என்ன, சொர்க்கத்திலே மாளிகை ஒன்று கிடைக்கும். அடுத்ததாக சொர்க்கத்திலே சிறப்புக்குரிய, சொர்க்கத்துல அந்தஸ்துகளை பெற்று தரக்கூடிய, சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா உயர்ந்த ஒரு பதவி, ஒரு அந்தஸ்த கொடுக்கிறதுன்னு சொல்லின பொழுது, ரைட், யாருக்கு அல்லாஹ் கொடுத்தான், உலகத்துல யாருக்கு கொடுத்தான், உலகத்துல. இப்ப நீங்க சொர்க்கத்துல உதாரணமா சொல்லுங்க, நீங்க ஒரு அமல செஞ்சா இது சொர்க்கத்துல கிடைக்கும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்குது, அது ஈமான். ஆனா கண்கூடாக சொல்லப்பட்டவர் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர், நான் மியராஜுக்கு போன நேரம் நான் என்னை அழைத்து செல்லப்பட்டது, நான் பார்த்தேன் சொர்க்கத்துல ஒரு வெள்ள மாளிகை இருந்தது. அது யாருக்கு என்று கேட்கப்பட்டது, யாருக்கு, உங்களோட இருக்கிற உமருக்கு சொந்தமானது. சுப்ஹானல்லாஹ். அப்ப அந்த மாதிரி மாளிகை நாங்க கட்டிக்கிட்டே இருக்கிறோம். அப்ப அந்த அந்தஸ்து யாருக்கு, உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, சொர்க்கத்துக்கு கொண்டு நன்மாராய் சொல்லப்பட்டவர், இந்த உம்மத்துல 2வது சொர்க்கம் செல்லக்கூடியவர், இந்த உம்மத்துல உலகத்துல வாழும் பொழுதே சொர்க்கத்துல மாளிகை கட்டியவர். சைத்தான் அவரை கண்டா பயந்து ஓடுறான். இது சைத்தான் ஒரு வழியால, உமர்ல ஒரு வழியால போனா சைத்தான் ஒரு வழியால சைத்தான் விரண்டு ஓடுவான். அது மாதிரி உம்மஹாத்துல் முஃமினீன் ஹஃப்ஸா ரலியல்லாஹுடைய தந்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அதே மாதிரி ரசூலுல்லாஹுடைய மாமனார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அதே மாதிரி இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய 2வது கலீஃபா உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த உம்மத்துடைய மிகப்பெரிய அறிவாளி உமர் ரலியல்லாஹு அன்ஹு, எனக்கு பின்னால ஒரு நபி வருவதாக இந்த உமராகத்தான் இருக்கும்னு சொன்ன ஒரு மனிதர் அவர். அப்படிப்பட்டவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அந்தஸ்து என்னன்னா, சொர்க்கத்துல ஒரு வெள்ள மாளிகை. அப்ப அந்த மாளிகையை பெற்றுக்கொள்வதற்கு ரசூல் எங்களுக்கு எவ்வளவு அமல் சொல்லி தந்திருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அடுத்த ஒரு செய்தி,
சில்சிலா ஹதீஸ் சஹீஹ் அல்லாமா அல்பானி ரஹ்மத்துல்லாஹி 1408 செய்தியா பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த ஹதீஸ் வந்து பல கிரந்தங்கள்ல பதிவாக இருக்கிறது. அல்லாமா அல்பானி ரஹ்மத்துல்லாஹி கூட சஹீஹ்னு சொல்றாங்க, சஹீஹான ஹதீஸ் தான். இந்த ஹதீஸுடைய சிறப்பு பாருங்க. இதா மாத்த, இந்த சிறப்பு ஒரு சிலருக்கு தான் கிடைக்கும். ஆனா அந்த விஷயம் நமக்கு நடந்த ரொம்ப கவலைப்படுவோம், ரொம்ப கவலைப்படும். ஆனா அந்த கவலையை நம்ம வந்து கொஞ்சம் பொறுத்து கொள்வோம்னு சொன்னா அது கிடைக்கிற சிறப்பு தான் இது. ரொம்ப ஃபீலிங் ஆയിരിக்கும் அது, மனுஷனுக்கு அதை நினைச்சு கூட பார்க்க இயலாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கவனிச்சு கொள்ளுங்க, எழுதி கொள்ளுங்க, சரியான செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா மாத்த வலதுல் அப்த், இதா மாத்த வலதுல் அப்த், ஒரு அடியானுடைய பிள்ளை மரணித்து விட்டால், ஒரு அடியானுடைய பிள்ளை மரணித்து விட்டால் அது யாருமே அதை தாங்கிக் கொள்ள முடியாது. அல்லாஹ் நாடியவர்களை தவிர வேற யாராலையும் அதை ஈடு செய்ய முடியாது. அந்த அளவுக்கு ஒரு இழப்பு தான் தந்த பிள்ளை இழக்கிறது. எந்த உயிரை கொடுத்தாவது என் பிள்ளை உலகத்துல வாழணும்னு எத்தனையோ தாய்மார்கள் என்ன செஞ்சாங்க, மரணித்து போனாங்க. ஒரு உயிரை தாங்கித்தான் அந்த பிள்ளை வந்து என்ன செய்யறாங்க, அந்த பிரசவ வலிங்கிறது, அந்த பிரசவ நேரத்துல ஒரு பிள்ளை பெற்றெடுக்கிறதுங்கிறது, ஒரு பெண் வந்து தான் மௌத்தாகிறது கூட தயார். ஏன்னா ஒரு உயிரை தாங்கி இருக்கக்கூடிய அந்த உயிர் படுற பாடு, அந்த அளவு கஷ்டப்பட்டு தன் பிள்ளை பெற்றிருக்கிற ஒரு தாயோ தந்தையோ இப்ப தன் பிள்ளை வஃபாத்தாகிறா அது யாராலையும் ஈடு செய்ய முடியாது. ஆனா அந்த ஒரு கட்டத்துல ஒரு அடியான் தன்னுடைய மனசை எப்படி வைக்கிறான் என்பதை பாருங்க, அல்லாஹ் எப்படி கேட்கிறாங்கிறத பாருங்க. இந்த சிறப்பு நாங்க இதுக்கு முன்னால பலருக்கு நம்ம சொல்லலாம், அனுபவித்தவங்களுக்கு அந்த கட்டத்துல போய் அந்த கட்டத்துல அவங்களுக்கு இதை ஞாபகப்படுத்தணும். சிலப்போ அந்த கட்டத்துல அவங்களுக்கு அது ஞாபகம் வரணும். இது புள்ள மூத்தா போய் இப்ப குர்ஆன் ஹதீஸ் சொல்லி இருக்கிறீங்க, அப்படித்தான் நிறைய பேர் கேட்கறத நம்ம பாக்குறோம். புள்ள மூத்தா போனாலும் சரி, யார் மூத்தா போனாலும் சரி, அதுக்கு ஒத்தடம், அதுக்குரிய மருந்து குர்ஆன் ஹதீஸும் தான். இந்த குர்ஆன் ஹதீஸும் இல்லை என்பதனால் தான், அல்லாஹ்வுடைய வசனங்கள்ல நம்பிக்கை இல்லை என்பதனால் தான் சிறிய ஒரு பிரச்சனைக்கு தற்கொலைக்கு போறாங்க. பெரிய உலகத்துல கொடி கட்டி பறக்கிறார் ஹீரோ, பெரிய ஸ்டைல், பெரிய மனுஷன், எல்லாரும் பார்த்து கண்ணை புறத்து உயர்த்தி பாக்குறாங்க. ஆனா அவரை முடிவு தற்கொலை. உலகத்துக்கே பேஸ் பண்ணாரு, அந்த கவுன்சிலிங், அது இது, சைக்காலஜி, உளவளத்துவம் எல்லாம். ஆனா அவர் செத்து போறார் தற்கொலையில. அப்படித்தான் உலகம். ஆனா ஒரு மனிதனை ஆற்றுப்படுத்தக்கூடிய, ஒரு மனிதனுடைய உள்ளத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி குர்ஆன் ஹதீஸுக்கு தான் இருக்குது. அந்த மூமினிடம் தான் அது நிறைந்து காணப்படுகிறது. எனவேதான் இதா மாத்த வலதுல் அப்த் قال الله لملائكته, ஒரு மனிதனுடைய பிள்ளை மரணித்து விட்டால் அல்லாஹ் மலக்குமார்கிட்ட கேட்பான். எந்த மலக்குமார்கள்? அல் முஅக்கலூன பிகப்தில் அர்வாஹ். இது ஹதீஸ்ல இல்ல, ஹதீஸ்க்கு விளக்கம். ரூஹ்களை கைப்பற்றுவதற்கு நியமிக்கப்பட்ட மலக்குமார்களிடம் அல்லாஹ் கேட்பான், கபல்தும் வலத அப்தி, என் அடியாண்ட பிள்ளைய நீங்க, அவனுடைய உயிரை நீங்க கைப்பற்றி விட்டீர்களே. அல்லாஹ் கேட்கிறான் பாருங்க, அல்லாஹ்க்கு தெரியாம இல்ல, அந்த மனிதர்களுடைய நிலையை புரிந்து கொள்வதற்கு அல்லாஹ் கேள்வியா கேட்பான். அப்படி ஒரு கேள்வியாக மலக்குமார்ட்ட கேட்கறது நிறைய அப்படி ஹதீஸ்ல இருக்குது. அப்ப கபல்தும் வலத அப்தி, என் அடியானுடைய பிள்ளைய நீங்க, அவனுடைய உயிரை கைப்பற்றி விட்டீர்களே. அதே போல ஃபயகூலூன நஅம், அந்த மலக்குமார் சொல்லுவாங்க ஆம். அப்ப சின்ன புள்ள, அந்த புள்ளை நீங்க கைப்பற்றி விட்டீர்களே என்றா அல்லாஹ் அந்த மலக்குமாரிடம் கேட்கிற பொழுது கைப்பற்றி விட்டோம் யா அல்லாஹ் என்று சொல்லுவாங்க. ஃபயகூல் கபல்தும் ஸமரத ஃபுஆதிஹி, நீங்க அவனுடைய ஈர கொழுந்து, அதாவது அவனுடைய இதயத்தை, சமர ஃபுஆதுனா என்ன? ஃபுஆதுனா இதயம். சமராண்டா வேற மரத்துல இருந்து பழம் வருது, அது மாதிரி இவனுடைய உற்பத்தி, இவன் தான் அது, அவ்வளவுதானே. அப்ப அந்த சமராண்டது அரபுல சமரத ஃபுஆதுன்னு சொல்லி, சமரத்துல் குலூப்னு சொல்லி டிக்ஷனரி நீங்க பார்த்தா அந்த மஹப்பத்துக்கும் சொல்லுவாங்க, சமராண்டா அது பிள்ளைக்கும் சொல்லுவாங்க. அப்ப அவனுடைய இதயத்தினுடைய ஒரு இதயத்தை நம்ம சொல்லுவோம், என்னுடைய ஈர கொழுந்து, என்ற இதய துடிப்புன்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி ஒரு நிலை. அப்படிப்பட்ட ஒரு 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 பிள்ளையை நீங்க கைப்பற்றி விட்டீர்களே, அவனுடைய இதயத்தினுடைய ஈர கொழுந்துன்னு சொல்லக்கூடிய அந்த நிலையில இருக்கக்கூடிய அந்த பிள்ளையை நீங்க கைப்பற்றி விட்டீர்களே, அவனுடைய உயிரை நீங்க எடுத்துட்டீங்களே அப்படின்னு சொன்ன பொழுது ஃபயகூல், மலக்குமார் சொல்லுவாங்க நஅம். அப்ப அல்லாஹ் கேட்பான், ஃபயகூல் ஹதீஸுல் குத்ஸி, மாதா கால அப்தி, அந்த புள்ள 2 வயசு 3 வயசு புள்ள மௌத்தா போகுது, இப்ப எப்படி இருக்கும்? 2 வயசு 3 வயசு புள்ள மௌத்தா போகுது, இப்ப அந்த மனிதனுக்கு எப்படி இருக்கும்? அப்ப ஃபயகூல், அல்லாஹ் கேட்பான், மாதா கால அப்தி, என் அடியான் என்ன சொன்னான்? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பார்க்கிற ஆயத்தான், அல்லாஹ் பார்க்கிற ஆயத்தான். என் அடியான் அந்த நேரத்துல என்ன சொன்னான்? நான் அவனுக்கு கொடுத்த பிள்ளை, அந்த பிள்ளையினுடைய பாசம், அன்பு, இரக்கம், நேசம் மிஞ்சியதா, அல்லது என்னுடைய நாட்டம் அவனிடத்தில் செல்வாக்கு செலுத்தியதா?
நான் தான் கொடுத்தேன், நான் எடுத்தேன் என்று அவன் அங்கே யோசித்தானா, அல்லது அவன் என்ற பிள்ளை புலம்பு கத்தி எனக்கு எதிராக பேசிவிட்டானா? ஃபயகூல் மாதா கால அப்தி, என்ற அடியான் என்ன சொன்னான் சொன்ன பொழுது ஃபயகூலுன, அந்த மலக்குமார்கள் சொல்வார்கள், ஹமிதக வஸ்தர்ஜா, யா அல்லாஹ் ஹமிதக, உன்னை புகழ்ந்தான், யா அல்லாஹ் உன்னை புகழ்ந்தான், ஒன்று புகழ்ந்தான், ஹமிதக உன்னை புகழ்ந்தான். என்ன வார்த்தை சொன்னார்? அல்ஹம்துலில்லாஹ். ஹமிதக உன்னை புகழ்ந்தான், அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கேன்னு சொன்னான். ஏன் அதை சொல்றான் என்றால், அல்லாஹுக்குத்தான் எல்லா புகழும், எல்லா நேரத்திலே அவன் தான் தந்தான், அவன் தான் எடுத்தான். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். இரண்டாவது அவன் என்ன சொன்னான்? வஸ்தர்ஜா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹ்வின் பக்கமே திரும்பி செல்ல போறோம். யாரு முன்னுக்கு பின்னுக்கு என்பதில் தான் எங்களுக்கு கருத்து வேற்றுமை தவிர போறது என்பதில் கருத்து வேற்றுமை கிடையாது. என்னுடைய மகன், என்னுடைய பிள்ளை என்னை விட்டு செல்லலாம், அல்லது என்னை பெற்றவர்கள் எனக்கு முன்னால் செல்லலாம், அல்லது அவர்களை விட நான் முன்னால் செல்லலாம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. என்னுடைய பிள்ளை போய்விட்டானா, மரணித்து விட்டானா, அவன் சொன்னான் அல்ஹம்துலில்லாஹ் ரெண்டு வார்த்தை, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னான். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இந்த ரெண்டு வார்த்தையும் உள்ளத்துல ஆழ பதியணும். எந்த ஒரு குழந்தை மூத்தா போனாலும், எந்த ஒரு பிள்ளை மூத்தா போனாலும், எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அது வார்த்தையில் மட்டுமல்ல வாழ்க்கையிலும் பிரதிபலிக்க வேண்டும். அதாவது சில பொழுது மனிதன் அடிப்படையில கண் கலங்கி ஓடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அழுதாங்க. அழுகிறது தப்பு கிடையாது, அழுகிறது அடக்க முடியாத கவலை, அது தப்பு கிடையாது. மனிதன் என்றால் அவனுக்கு இருக்குது, அன்பு இருக்குது, அவனுக்கு கோபம் இருக்குது, இரக்கம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதையும் கட்டுப்படுத்தி அந்த நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொன்னால், அப்படி சொல்லிவிட்டால், அந்த அடியான் அப்படி சொன்னான் யா அல்லாஹ், அந்த அடியான் அப்படி சொன்னான் யா அல்லாஹ். அப்படி சொல்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுவான், ஃபயகூலுல்லாஹ் இப்னு இப்னு லி அப்தி பைத்தன் ஃபில் ஜன்னah, சுப்ஹானல்லாஹ், இந்த அடியானுக்கு நீங்க சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டுங்கள். இப்படி ஒரு நிலை வந்து அந்த அடியான் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லி உள்ளத்தால உணர்ந்து அல்லாஹ் தந்தான், அல்லாஹ் எடுத்தான், அதே போன்று நாங்க எல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் தான் போறோம். அந்த நேரத்தில் அவனுக்கு வந்த உணர்வுகள், அவனுக்கு வந்த சோகம், அவனுக்கு வந்த கஷ்டம், பிரச்சனை எல்லாம் மறந்து அல்லாஹ் புகழ்ந்தானே, அதற்கு அல்லாஹ் புகழ்ந்தான். ஏன் புகழ்ந்தான்? அல்லாஹ்வின் கோபம் கொள்ளையில. அல்லாஹ்வுக்கு இன்னைக்கு நிறைய பேர் பார்க்கிறோம், நான் தொழுது இருக்கிறேன், ஆனா எனக்கு எந்த அருளும் கிடைக்குது இல்ல. அவன் தொழாம இருக்கிறான், அவனுக்கு எல்லாம் கிடைக்குது. நான் முஸ்லிமா இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் இல்ல. அவன் காபிரா இருக்கிறான், எல்லாமே கிடைக்குது அவனுக்கு என்று இல்லாமல், கஷ்டம் வந்தால் அதை பொறுத்து கொள்ளக்கூடியவன், துன்பம் வந்தால் அதை பொறுத்து கொள்ளக்கூடியவன், எந்நேரத்திலுமே அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடியவன், எந்நேரத்திலுமே அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய மனிதன் இருப்பானாக இருந்தால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்க எல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் செல்லக்கூடிய மக்கள், அல்லாஹ்வின் பக்கம் நாங்க மீளக்கூடியவர்கள், நாங்க எல்லாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள் என்ற வார்த்தையை ஒரு அடியான் சொல்லிவிட்டால் அல்லாஹ் சொல்றான், இப்னு லி அப்தி பைத்தன் ஃபில் ஜன்னah, என்னுடைய அடியானுக்காக சொர்க்கத்திலே நீங்கள் ஒரு வெள்ளை மாளிகையை கட்டுங்கள், சொர்க்கத்திலே நீங்க ஒரு மாளிகையை கட்டுங்கள். சொர்க்கத்துல பைத்தன் ஃபில் ஜன்னah வந்து, அப்போ சொர்க்கத்துல நீங்க ஒரு வீட்டை, ஒரு மாளிகை, பைத்துன்னு சொன்ன என்ன, மாளிகையை நீங்கள் கட்டுங்கள். வஸம்மூஹு பைத்துல் ஹம்த், அதுக்கு பேர் வைங்க. என்ன பேர்? பைத்துல் ஹம்த் என்று பேர் வையுங்கள், பைத்துல் ஹம்த் என்று பேர் வையுங்கள். அப்ப பைத்துல் ஹம்த் என்று அந்த மாளிகை கட்டப்பட்டு அதுக்கு பேர் என்ன வரும்? பைத்துல் ஹம்த் என்பதாக வரும். அப்ப மாளிகை வந்து வெள்ளை மாளிகை வேற ஒரு செய்தியில வருது, உமர் ரலியல்லாஹு விஷயத்துல வருது. அப்ப பைத்தன்னா மாளிகை, வெள்ளை நான் தவறுதல சொல்லிட்டேன். அப்ப சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டுங்கள், அதே போன்று அதற்கு பைத்துல் ஹம்த் என்று நீங்கள் பேர் வையுங்கள். அதுக்கு பேர் என்ன? பைத்துல் ஹம்த். அதுக்கு இந்த ஹதீஸுக்குரிய விளக்கம் சொல்லக்கூடிய முஹத்திஸீன்கள் சொல்லுவாங்க என்னன்னா, அந்த மனிதன் உடனே அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னானே, உடனே அல்லாஹ்வின் பக்கம் நாங்க செல்லக்கூடியவர்கள், அல்லாஹ்வுக்குரியவர்கள் அந்த மனிதன் சொன்னானே, அந்த ஒரு வார்த்தைக்காக அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு வீடை கட்டி புகழுக்குரிய வீடு என்பதாக பேர் வைக்க சொல்லி நாளை மறுமையில் அல்லாஹ் அந்த அந்தஸ்தை கொடுப்பான். இப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும், பிராக்டிக்கலாக இந்த வாழ்க்கையில இப்படி ஒரு கஷ்டம் வந்தா, இப்படி ஒரு துன்பம் வந்தா, இப்படி ஒரு பிரச்சனை வந்தா, நான் உடனே என்னுடைய நிலை எப்படி மாறும்? அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, சகோதரிகள் குறிப்பாக சகோதரர்கள், ஆண்களை பொறுத்தவரையில இயல்பாக ஏதோ ஒரு கட்டுப்படுத்தி கல் மாறி இருப்பாங்க, அதனால அன்பு பாசம் இல்லைன்னு இல்லை, அன்பு நிறைய இருக்கும், அப்படியே கட்டுப்படுத்தி இருப்பாங்க. பெண்கள் அப்படியே ஓண்டு அழுதுருவாங்க. இப்படியான ஒரு நிலை வந்தால் நீங்க அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி, அப்படி ஒரு நிலை யாருக்காவது வந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஏண்டா அல்லாஹ்வுடைய நாட்டுப்படி எல்லாம் நடக்கும்.
நடக்காமல் இருக்கும். அதனால நம்ம கெடுதிய நமக்குரிய கஷ்டத்தை நம்ம ஆதரவு வைக்க முடியாது. அப்படி எங்கேயாவது இடத்துல நடக்கின்ற பொழுது நாம் அந்த இடத்துல இருந்தா நீங்க சொல்லணும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்க. அதை செயல்ல நீங்க உணரணும். சொல்ல மட்டுமல்ல அல்ஹம்துலில்லாஹ் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லி போட்டு அடுத்து செய்யறதெல்லாம் செய்யறது அல்ல. அது சொல்லி போட்டு அந்த ஃபீலிங் அந்த வார்த்தைக்கு நாங்க ஒரு வாழ்க்கையை கொடுத்து கொண்டிருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அடுத்த வேலைகள் நம்ம செய்கின்ற பொழுது அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டு அதே மாதிரி தான் இன்னொரு செய்தி வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாருடைய ஒரு 3 பிள்ளைகள் பருவ அடையா மரணிக்கிறாங்களோ அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, அதாவது 3 பெண் பிள்ளைகளை பராமரிக்கின்ற பொழுது 3 பெண் பிள்ளைகளை இன்னொன்னு சிறு பிராயத்துல மூத்தாகிறவங்களுக்கு அவங்க சொர்க்கத்தில இருந்து எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க என்று சொல்லி வரக்கூடிய செய்தி. அதனுடைய சின்ன பிள்ளையாக மூத்தா போறவங்களுக்கு அதாவது அவங்க சொர்க்கத்துல இருப்பாங்க என்று செய்தியும் ஒரு செய்தி வருது புகார்ல. அது மாதிரி யார் ஒரு 3 பெண் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குறார்களோ குன்னல லஹு சித்ரம் மினனார் ஹிஜாப மினனார், நரகத்துக்கு திரையாக இருப்பார்கள் 3 பெண் பிள்ளைகளை வளர்க்கிறது. அதே மாதிரி அப்ப ஒரு பெண் கேட்டாங்க 2, அப்ப ரசூல் நாமன்னு சொன்னாங்க 2 பெண் பிள்ளைகளை அழகா வளர்த்து அவங்களை ஆளாக்குறது, இதன் மூலமா சொர்க்கத்துக்கு போகலாம். பெண்களின் மூலமாக நீங்க சொர்க்கத்துக்கு போகலாம், பெண்களின் மூலமா சொர்க்கம் போகலாம். பெண்கள் அப்படி நம்ம பாக்குறோம், பெண்கள் அப்படி இப்படி. ஆனா பெண்களின் மூலமா சொர்க்கம் செல்றதுக்கும் ரசூலுல்லாஹ் வழியை காட்டி தந்தாங்க. 2 பெண் பிள்ளை உங்களுக்கு இருக்குதா, நல்ல முறையில வளர்த்து ஆளாக்கி நல்ல முறையில அவங்களை உருவாக்குனீங்கன்னு சொன்னா அவங்க உங்களுக்கு நரகத்துக்கு தடையாக இருப்பார்கள், நரகத்துக்குரிய திரையாக அவர்கள் இருப்பார்கள் என்று ரசூல் சொன்னாங்க. அதுவும் சரியான செய்தி. இந்த ஒரு சிறப்போடு அதையும் எட் பண்ணிக்கொள்ளணும், நம்ம நினைச்சு கொள்ளணும். அப்ப எனவே நீங்க பைத்துல் ஹம்த் என்பதாக அதுக்கு பேர் வையுங்கள். அப்ப நாம இதை என்ன புரிஞ்சுக்கணும் என்று சொன்னால், ஒரு கட்டம் இப்படி ஒரு நிலை மனிதனால இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை இந்த ஒரு நிலையை அவனால எதிர்பார்க்க முடியாது. அந்த மனிதனுக்கு அப்படி ஒரு நிலை வந்தால் அதை என்ன செய்ய முடியாது, ஈடு செய்ய முடியாது. நம்முடைய வார்த்தையில சொல்றோம், எல்லாத்தையும் ஈடு செஞ்சு ஆகணும், எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு ஆகணும். இன்னல்லாஹ் மஅஸ் ஸாபிரீன். ஆனால் நம்ம வார்த்தையால சொன்னாலும் அந்த நேரத்துல நம்ம பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அதனாலதான் ஒரு பெண்மணி கபர் இருக்கின்ற இடத்துல அழுது கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பொறுமையாக இருங்க, அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க, இத்தகில்லாஹ் வஸ்பிரின்னு சொன்ன பொழுது அந்த பெண் சொன்னாங்க, இலைக்க அன்னி ஃபஇன்னக லம் துஸப்பி முஸீபதி. உங்களோட வேலையை பார்த்து நீங்க போங்க, எனக்கு வந்தது எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு இந்த மாதிரி வந்தா விளங்கும், உங்களுக்கு இந்த மாதிரி வரையிலேயே ரசூலுல்லாஹ் அந்த பெண் சொல்லிட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு வந்துட்டாங்க. அப்ப அந்த பெண்ணுக்கு கேள்விப்படுது இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்ன பொழுது அந்த பெண் ஓடி வராங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்க தெரியாம நான் சொல்லிட்டேன்னு சொன்ன பொழுது அவங்க சொன்னாங்க, இன்னம ஸப்ர் இந்த ஸதமத்தில் ஊலா. சபர் என்பது ஆரம்ப நிலையில் வர வேண்டும். வாயில வாரது சொல்றது புலம்புறது எல்லாத்தையும் புலம்பி போட்டு இப்ப நான் பொறுமையா இருக்கிறேன் என்பது அல்ல பொறுமை. எனவே அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், பொறுமையாளர்களோடு அல்லாஹு தஆலா இருக்கின்றான். அடுத்ததாக நீண்ட ஒரு ஹதீஸ் வருது. சரி, அத நம்ம இந்த ஹதீஸ் சொல்லிடுறேன். அதாவது சின்ன ஒரு ஹதீஸ் ஒன்றுதான். அதாவது ஒரு மனிதர், இப்ப நம்ம பார்த்தோம் என்ன, அதாவது முதலாவது ஒரு விஷயம் பார்த்தோம், 2வது ஒரு சிறப்பு பார்த்தோம். சொர்க்கத்துல அறைகள் மாளிகைகள் இருக்கக்கூடியது. லிமன் அத்தாபல் கலாம், பேச்சு அழகா பேசக்கூடியவர், அதே போன்று வாத்தாமத்தாம் உணவளிக்கக்கூடிய மனிதர், அதே போன்று நோன்பு நோக்கக்கூடிய மனிதர், அதே போன்று கியாமுலை தொழக்கூடிய மனிதர். 2வது யாருடைய ஒரு எந்த மனிதனுடைய பிள்ளையை அல்லாஹு தஆலா சிறு பிராயத்தில் என்ன செய்யறான், மரணிக்க செய்து அவர் அதுல பொறுமையாக அல்ஹம்துலில்லாஹ் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லி பொறுமையாக இருந்தாரோ அவருக்கு ஒரு வீடு சொர்க்கத்துல கட்டப்படும். அது எந்த பேர் கொண்டு அழைக்கப்படும், பைத்துல் ஹம்த். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கதா இலல் மஸ்ஜித் வராஹ. இது 3வது செய்தி சிறப்புக்குரியது, இதை பார்த்து முடிச்சுக்கோ இன்ஷா அல்லாஹ். மன் கதா இலல் மஸ்ஜித் வராஹ சின்ன ஒரு செய்தி தான், விளக்கத்துக்குரியது சின்ன ஒரு செய்தி. மன் கதா இலல் மஸ்ஜித் வராஹ, காலையிலோ மாலையிலோ யார் பள்ளிவாசலுக்கு செல்கிறாரோ, இப்ப எங்களால செய்ய முடியாது. இது ஒரு இப்படி ஒரு சந்தர்ப்பம் அமைந்து விட்டால் நம்ம பள்ளிக்கு போறது, மன் கதா இலல் மஸ்ஜித் வராஹ, காலையிலேயோ மாலையிலே யார் பள்ளிவாசலுக்கு செல்கிறாரோ, ஃபஜ்ர் தொழுகைக்கு ஒவ்வொரு தொழுகைக்கு சென்றாலும் இந்த சிறப்பு வந்துடும். அப்ப பாருங்க, நம்ம சரியாம தான் செய்யறோம், ஆனா இவ்வளவு சிறப்பு வருது. காலையிலேயோ மாலையில பள்ளிவாசலுக்கு செல்கிறார், மன் கதா இலல் மஸ்ஜித், பள்ளிக்கு போகாத ஒரு பள்ளிக்கு இவர் போய்கொண்டிருந்தாரு, இப்ப போக முடியாத ஒரு சூழ்நிலையால இந்த நன்மை கிடைக்கும். அப்ப யார் காலையிலேயோ மாலையிலேயோ பள்ளிவாசலுக்கு யார் செல்கிறாரோ, அஅத்தல்லாஹு லஹு நுஸுலஹு மினல் ஜன்னதி குல்லமா கதா அவராஹ,
அவர் காலையிலும் மாலையிலும் செல்ல 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 அல்லாஹ் சொர்க்கத்தில 2 கருத்து இருக்குது. இப்னு ஹஜர் சொல்வாரு 2 கருத்தை. சொர்க்கத்தில ஒரு விருந்துபசாரத்தை தயார் செய்கிறான். இன்னும் ஒரு செய்தியில சொர்க்கத்தில ஒரு வீட்டை, ஒரு மாளிகை அல்லாஹ் கட்டுகிறான். ஒவ்வொரு நாள் ஃபஜ்ருக்கு போறீங்க, திரும்ப துஹருக்கு போறீங்க, ஃபஜ்ருக்கு போறீங்க, அஸ்ருக்கு போறீங்க, ஃபஜ்ருக்கு போறீங்க, மக்ரிபுக்கு போறீங்க, காலையிலும் மாலையிலும் பள்ளிக்கு போக போக சொர்க்கத்துல வீடு கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களுக்கான விருந்துபசாரம் அல்லாஹ் தயார் செய்து வைத்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸ், அதாவது இந்த ஹதீஸ் முத்தஃபகுன் அலைஹ், புகாரி முஸ்லிம் வரக்கூடிய செய்தி, முத்தஃபகுன் அலைஹ். அப்ப என்ன இந்த ஹதீஸ்ல இருந்து நம்ம என்ன புரிஞ்சு கொள்றோம்னா, சின்ன ஒரு விஷயம் தான். அதாவது மன் கதா இலல் மஸ்ஜிதி வராஹ, காலையிலும் மாலையிலும் பள்ளிவாசலுக்கு யார் செல்கிறாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்துல ஒரு விருந்து உபசாரம். இன்னொரு அறிவிப்புல, அதாவது இன்னொரு கருத்தின் அடிப்படையில் அங்கே சொர்க்கத்துல ஒரு வீட்டை அல்லாஹு தஆலா கட்டி வைத்து, அவர் செல்லுகின்ற பொழுது, திரும்பி வருகின்ற பொழுது, செல்லுகின்ற பொழுது அல்லாஹ் கட்டி வைத்திருக்கிறான், தயார் செய்து வைத்திருக்கிறான் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த செய்தி புகாரி முஸ்லிம் வரக்கூடிய செய்தி. ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் ஃபத்துல் பாரியில, ஃபத்துல் பாரி 2ஆம் ஜுஸ் 183வது பக்கத்துல, ஃபத்துல் பாரி 2ஆம் ஜுஸ் 183வது பக்கத்துல சொல்றாங்க, அந்த நுசுல் என்று வரக்கூடிய அப்துல்லாஹு லஹு நுசுலஹு வருது. அந்த நுசுல் என்பது அந்நுசுல் பிதம்மின் நூனி வஸ்ஸாய், அதாவது நுசுலு, அதாவது லம்மு நூன், அதாவது நுசுல், அதானே அப்துல்லாஹு நுசுலஹு ஹதீஸ்ல வருது. அப்ப அந்த நூனுக்கு லம்மு நூ, அதே மாதிரி ஜா வருது நுசுல், அதுக்கு லம்மு வந்தால் அல் மக்கான் அல்லது யுஹய்ய லின்னுசுல் ஃபீஹி, யாரும் ஒரு மனிதர் தங்குறதுக்கு தயார் செய்து வைக்கப்படக்கூடிய இடம். அப்ப அது வீடுன்னு வரும். நுசுல் என்று வாசிச்சா 2க்கும் இடம் மாடிக்குன்னு சொல்றாங்க இப்னு ஹஜர். அது மாதிரி சொல்றாங்க நுசுல் என்று ஜாக்கு சுக்கூன் வச்சு வாசிச்சால் அது விருந்துபசாரம். அப்ப இந்த 2 அடிப்படையில் இந்த ஹதீஸை நம்ம பார்க்கலாம். விருந்துபசாரம் பார்க்கலாம், அதே நேரம் தங்குறதுக்குரிய வீடு, மாளிகை என்பதாகவும் நம்ம பார்க்க முடியும். வகால இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபீ ஷர்ஹ் ரியாதுஸ் ஸாலிஹீன், ரியாதுஸ் ஸாலிஹீன் இதுதானே இமாம் நவவி ரியாதுஸ் ஸாலிஹீனுக்கு இமாம் இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அழகான ஒரு விரிவுரை எழுதுகிறாங்க. அந்த விரிவுரையின் 3ஆம் ஜுஸ் 202வது பக்கத்துல சொல்றாங்க, வலாஹில் ஹதீஸ், இந்த ஹதீஸினுடைய கருத்து என்ன சொல்ல வருது என்றால், அன்னமன் கதா இலல் மஸ்ஜிதி அவ் ராஹ சவாஅன் கதா லிஸ்ஸலாத்தி அவ் லிதலபி இல்மின் அவ் லிகைரி ذلك من مقاصد الخير ان الله تبارك وتعالى يكتب له في الجنة نزلا. அதாவது இந்த ஹதீஸினுடைய கருத்து எதை சொல்ல வருது என்பது சொல்லுகின்ற பொழுது, ஒரு மனிதர் தொழுகைக்காக சென்றாலும் கிடைக்கும், அதே நேரம் இல்ம தேடி செல்றாரு, அதே மாதிரி ஒரு ஏழைக்கு உணவளிக்கிறதுக்கு பள்ளிக்கு செல்றாரு, அதே மாதிரி பள்ளிக்கு ஏதாவது நலவான விஷயங்கள் குர்ஆன் எடுத்து ஓதுறதுக்கு செல்றாரு, பள்ளிக்கு தஸ்பீஹ் செய்வதற்காக செல்றாரு, துஆவுடைய தொழுவதற்காக பள்ளிவாசலுக்கு செல்றாரு. எந்த ஒரு தேவைக்கு, சுன்னத்தான தொழுகையில் வீட்டுல தொழுகிறது சிறப்பானது. ஒரு கட்டத்தில் பள்ளிக்குள்ள போறாரு, நன்மையை நாடி போறாரு என்றாலும் பள்ளிவாசலுக்கு நடந்து செல்றதுக்கு நன்மைகளுக்கு தானே. அதே மாதிரி பள்ளிவாசல்ல எடுத்துக்கொள்றதுக்காக போறாரு, அதே மாதிரி பள்ளிவாசல் தர்மங்கள் மக்களுக்கு செய்யறதுக்காக போறாரு. அப்படி பல வகையா இருக்கு. நம்ம நாட்டில் நம்ம பார்க்கலாம் பல நன்மைகளுக்கான வழிமுறைகள் இருக்கு. அல்லது அவர் ஒரு புத்தகத்தை படிக்கிறதுக்கு பள்ளிவாசல படிக்கிறதுக்கு போறாரு. இப்படி எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் இந்த நன்மை கிடைக்கும். நீங்க எப்ப எல்லாம் பள்ளிவாசலுக்கு போவீங்களோ, அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்படி சபாத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லு. அது விரிவா அந்த ஹதீஸை பார்ப்போம். 7 கூட்டத்தாருக்கு அல்லாஹ் அர்ஷுடைய நிழல் கொடுப்பான். அதுல ஒரு கூட்டம் வரஜுலுன் கல்புஹு முஅல்லக் பில் மஸ்ஜித், மஸ்ஜிதோட தன்னுடைய இதயத்தை இணைத்துக் கொண்ட மனிதர். எனவே மஸ்ஜிதோட தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வது, காலையில மாலையில போறது, எந்த ஒரு நலவுக்காக வேண்டி போனாலும் சொர்க்கத்தில் அல்லாஹ் விருந்து உபசாரத்தை தயார் செய்கிறான், சொர்க்கத்தில் அல்லாஹ் வீட்டை தயார் செய்கிறான். எனவே இப்படிப்பட்ட நன்மைகளை அடைந்து கொள்ள நாங்கள் ஆசைப்படுவோம், ஆதரவு வைப்போம், அமல் செய்வோம், அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவோம், அல்லாஹ்வுடைய அன்பின் மூலமாக உயர்ந்த சொர்க்கத்தை பெறுவோம். நாங்க படிக்கிறது எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு நம்ம நிறைய, அதாவது முதலாவது ஹதீஸில் 4 பண்புகளை படிச்சோம், அதே மாதிரி 2வதுல மிக முக்கியமான விஷயத்தை படிச்சோம், அதே நேரம் பொறுமையை படிச்சோம், சுருக்கத்தை பாவம். முதலாவது ஹதீஸ்ல 4 பண்புகளோடு சேர்த்து வித்ர் தொழுதால் என்ன கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும். அந்த 4 விஷயங்களை செஞ்சா சொர்க்கத்துல வீடு கிடைக்கும். அதே நேரம் வித்ர தொழுதால் அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும். அப்ப 5 விஷயம். அதே மாதிரி அடுத்தது, ஒருவருடைய பிள்ளை இறந்து போனால், யார் உங்களுக்கு தெரிஞ்சவங்க சகோதரருடைய பிள்ளைகள் அல்லது தெரிஞ்ச நண்பர்களுடைய யாராவது பிள்ளை சிறு பிராயத்துல இறந்து போனால் அவங்களுடைய ரியாக்ஷன், அவங்க வெளிப்படுத்திய அந்த வார்த்தைகள், அதை பொறுத்து சொர்க்கத்தில் ஒரு வீடு கட்டப்படும். அதே நேரம் அதுக்கு பேர் பைத்துல் ஹம்த் என்பதாக பேர் வைக்கப்படும். அதே நேரம்
பொறுமையை கடைபிடிப்பவர், அவர்கள் பொறுமையை கடைபிடிக்கக்கூடியவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். அந்த சிறப்பை நாங்க பார்த்தோம். அதே நேரம் 3 பெண் பிள்ளைகளை வளர்த்தால் எப்படி அவங்களுக்கு அந்த நன்மை கிடைக்கும், 2 பெண் பிள்ளைகளை ஒழுங்கான முறையில் வளர்த்தால் எப்படி சிறப்பு கிடைக்கும். அதே போன்று கடைசியாக ஒரு பள்ளியோட தொடர்பு ஏற்படுத்திக் கொள்றாரு. காலையில மாலையில தொழுகைக்காக ஈமுக்காக பள்ளிக்கு செல்றார் என்றால் அவருக்கும் சொர்க்கத்தில் ஒரு மாளிகை, சொர்க்கத்தில் ஒரு விருந்து பிரசாரம் எங்களுக்கு ஏற்பாடு செய்யப்படும். அது பெண்களுக்கு சில சகோதரர்கள் கிடைக்காமல் இருக்கும். அந்த கணவனோ உங்களோட பிள்ளைகளோ அதை செய்கின்ற பொழுது அந்த கூலி நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும் என்பதை அதற்கு நீங்க தயார்படுத்தணும். அதை நீங்க சொல்லிக் கொடுத்து அவங்களை தயார்படுத்தணும். அவங்க தொடர்ந்து அதை செஞ்சு கொண்டிருக்கிறாங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக அந்த கூலி, பெண்களுக்கு அந்த கூலி நிச்சயமாக வந்து கொண்டே இருக்கும். எனவே இதெல்லாம் நாங்க படிச்சோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கிடுவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.